சொல்லுங்க ப்ரோ. இந்த சர்தார் ட்ரைலர் அப்படின்றது இது வேற என்ன அப்டேட் வருது? கார்த்தி அவருடைய ஏதாச்சும் வாய்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். லாஸ்ட் வரையும் எஸ்.ஜே. சூர்யா வந்து இருந்தது. பட் நல்லா கிறிஸ்பா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். எஸ்.ஜே. சூர்யா வேற இருக்காரு. எங்கேயாச்சும் டவுன் ஆனா கொண்டு போயிடுவாரு. சர்தார் 1 அங்கங்க கொஞ்சம் லேக் அடிச்சது. எனக்கு இப்ப வரையும் ஆச்சரியம் ஏன் சர்தார் 2 போனாங்கன்னு. நல்லா இருந்தது. நல்லா இல்லைன்னு எல்லாம் சொல்லல. பட் இந்த ட்ரெய்லர் வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாம்? நல்லா இருக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டைம் ஸ்பேஸ்க்குள்ள வரேன், டைம் பாஸ் ஸ்பேஸ்ல. அதான் எல்லாரையும் விசாரிச்சுட்டு போகணும், விசாரிச்சுட்டு வந்து விசாரிச்சேன். ஓகே ஓகே. நல்ல ப்ராமிசிங்கா இருந்தது. சர்தார் 1 வந்து ஸ்பை த்ரில்லர்ல எப்பயுமே அந்த வேர்ல்டு விட ஸ்பை த்ரில்லர்லாம் பார்ட்டாக தான் எடுத்துகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து. சர்தார் 1 வந்து அதான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருந்தால் கூட படமே ஹிட் ஆகிடுச்சது தீபாவளிக்கு. கூட பிரின்ஸ் வந்தப்போ நல்ல கலெக்ஷன் தான், அதனால் பார்ட் 2 எடுக்கிறாங்க. அது இந்த பார்ட் 2 வந்து நிறைய செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. இன்னும் அதோட பெரிய பட்ஜெட், டபுள் பட்ஜெட்டு, அதோட கேஸ்டிங்கும் அதிகம். பார்ப்போம். ஆனால் அதை விட இது நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ட்ரெய்லரை பார்த்துட்டு. இல்லைண்ணா, ஆனால் அது வந்து ஸ்டோரியாகவும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, லைக் ஸ்க்ரீன் பிளே வைஸுமே ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும் உங்களுக்கு ஒரு சீனும். லைக் அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற சீனாக இருக்கட்டும், அந்த வாட்டர் கனெக்ஷன் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் பேர் எனக்கு தெரியல, லைக் அந்த பழைய ஆக்டர் காக்ரோஜன் ஒருத்தர் வருவார், அவர் பயங்கரமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது கேட்கவும் நல்லா எங்கேஜிங்காக இருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே. சர்தார் 2ல என்ன ஸ்டோரி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் லைக் தெரியல. ஆனால் மிஷன் இம்பாசிபிள் அந்த சீரீஸ் மாதிரி தாங்க இது, ஸ்பை த்ரில்லர். அதான் சர்தாரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு அப்படியே ஒன்று ஒன்றா போகும்னு நினைக்கிறேன். இது ஹிட் ஆச்சுன்னா இது பார்ட் 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஹாய் கோபி. அடுத்து யாருதுண்ணா? அர்ஜுனு தான். அடுத்து சூர்யா இல்லை கார்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அவர் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 2 மாஸ்டர் மைண்ட் வச்சு ஒரு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்டோரி தானா இல்ல? அது தெரியலையே, அதை பற்றி தெரியலைங்க கரெக்டா. ஆனா இப்போ தியேட்டர்ல 3D படம் ஓடுறாங்கல்ல, இப்போ வந்து நார்மலா வந்து 200 டிக்கெட் வாங்குறாங்க, 30 இல்லை 40 ருபீஸ் வந்து கண்ணாடிக்கு வாங்குறாங்க. அது எதனால? ஏன்னா திருப்பி கண்ணாடி அவங்களே தான் திருப்பி இது பண்றாங்க. 3Dக்கு போட்டா அது மட்டும் தனி ஏதாவது இருக்கா, இல்லை சேம் ஸ்க்ரீன் தானே? இல்லை அந்த 3D கிட்டு வாங்கியிருப்பாங்க, கண்ணாடி வாங்கியிருப்பாங்க. அதுக்கு 3D ப்ரொஜெக்டரில் வந்து 3D கிட் வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் செலவாகும்ல. அது அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி இதுக்கெல்லாம் அதுக்காக வாங்குற எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான். ஓகே ஓகே ஓகே. கிட்னா ப்ரொஜெக்டர்ல போடுவாங்களா இல்ல? சேம் ப்ரொஜெக்டர் தான், அதுல வந்து அடிஷனலா முன்னாடி வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த 3D கன்வெர்ட் பண்றது. ஓ ஓகே ஓகே. நான் அந்த ரியல் டைம் 3Dயும் அப்புறமா இன்னொன்று நம்ம நார்மலா பார்க்குற 3Dயும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன வித்தியாசம் இருக்கும்? நான் அது பார்த்ததுல டாக்டர் அந்த மாதிரி 3D பார்த்ததில்ல, நம்ம ஊர்ல தான் பார்த்துருக்கேன். 3Dயே எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைங்க. எனக்கு எந்த படமுமே 3Dயையும் ஒரு 4 சீன் மட்டும் ஏதோ கண்ணாடி கண்ணுக்கு முன்னாடி வருதுன்ற மாதிரி பண்ணிட்டு அது மொத்தமாக படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த படத்தோட கலர்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டிம்மாக தெரியும். அதனால 3Dயோட 2D தான் நல்லா இருக்கும் படம் பார்க்க. நீ ஐமேக்ஸ்ல படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆமா, ஸ்பைடர்மேன் 2D இருக்கும்போது அப்புறம் என்ன 3D போடுறாங்க? புரியல. இது 2D 3D ரெண்டுமே தானே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. அது 2D 3D ரெண்டுமே இருக்கு. பட் வந்து 3Dக்கு தானே ஷோஸ் வந்து அதிகமா போட்டு இது பண்றாங்க. அதான் அது 3D தான் மக்கள் விரும்புறாங்க. மக்களும் 3D தான் அதிகமா புக் ஆகும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 3Dக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆகும், அதுக்கப்புறம் தான் 2D ஆகும். 3D தானே எக்ஸ்ட்ரா ரெவன்யூ, கண்ணாடிக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வருதுல்ல. நான் இந்த ஸ்பைடர்மேனுக்கு வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது பார்த்தீங்களா? அது எந்த பேசிஸ்ல நான் இவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலண்ணா. லைக் படம் பார்த்து சொல்லியிருப்பாங்க, படம் பார்த்துருப்பாங்க. ஏன் நல்லா இருக்கு.
இல்ல நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் அந்த டோபி ஃபேன் இல்ல அந்த பழைய ஸ்பைடர்மேன் பார்க்குறவங்க அந்த மாதிரி ஃபேன்ஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டோபிக்கு அப்புறமா இல்ல அதுதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா சொன்னேன். ஃபேன்ஸ்க்கு இது கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க எல்லா கதையும் பார்த்துருக்காங்க முன்னாடி. அதனால அந்த எமோஷன், அது சென்டிமெண்ட், அவருடைய லவ் ஃபெயிலியர் எல்லாமே இதாகும். இது ஒரு நார்மலா ஆக்ஷன் படமா பார்க்குறோம். ஹாலிவுட் ஆக்ஷன் படமா பார்க்குறவங்களுக்கு வந்து ஆக்ஷன் கம்மியா இருக்க மாரி இருக்கும். என்னங்க ரொம்ப டயலாகா பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற மாரி தோணும். பட் ஆனா லைக் இது ஒரு அதான் அந்த மார்வல் பார்க்குறவங்களுக்கே நான் இதாக வேகாக சொல்கிறேன். லைக் ஸ்பைடர்மேன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணனாலும் மார்வல் சும்மா பார்க்குறவங்களுக்கே வந்துட்டு இதில் வந்து ப்ராப்பராக எலிவேஷனும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ வந்து எவ்வளோ வல்னரபிளாக இருக்க முடியும் அப்படின்றதும் காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது முன்னாடி இந்த சூப்பர் ஹீரோ படத்தில் அவ்வளோ டோபி அந்த ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேனுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி காமிச்சதே இல்லை. லைக் ரொம்ப பயங்கரமாக லைக் சூப்பர் ஹீரோனா யார் தெரியுமா அவன் இந்த பண்ணுவான் அது பண்ணுவான்ற மாதிரி பயங்கரமாக இருக்கும். லைக் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஸ்டோரி எங்கேஜிங்காக இருக்கும். ஓகே, பட் எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு இதுதான் வந்து லைக் இந்த ஸ்பைடர்மேன் தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அது வந்துட்டு இந்த நெகட்டிவ் ரிவ்யூ பார்க்குறப்ப தான் ஒரு நல்ல படத்தை வந்து இவங்களே வந்து கெட்டு விட்ருவாங்களேன்னு ஒரு சின்ன பயம். ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை நான் நெகட்டிவ் ரிவ்யூ இல்லை தானே ஆரம்பிக்குது எல்லாமே, சும்மாலாம் இல்லைண்ணா. ஏதோ ஒருத்தன் எவனா கொளுத்தி போடுறது அதை அப்படியே காட்டுத்தியா பறவைதானே பரவும். எந்த படத்துக்கு இப்போ உனக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சு, உனக்கு ஒரு ஹீரோ பிடிச்சிருச்சுன்னா அந்த படத்தை பற்றி யாராவது ரிவ்யூ சொன்னாலே இதை தான் சொல்லுவீங்க. இல்லைண்ணா உங்களுக்கு நான் பிடிக்காத ஹீரோ நிஜமாலுமே படம் வரும்போது ரிவ்யூ பண்ணா பார்த்தீங்களா நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்கல்ல அப்படின்னுவீங்க. உங்களுக்கு எதனா லைக் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெய்யழகன் அதை விட பெரிய எக்ஸாம்பிள் வேறு எதுவுமே இல்லை. என்னங்க பேசினே இருக்காங்கன்னு சொல்லி சும்மா தியேட்டருக்கு வர ஆடியன்ஸே சுத்தமாக போச்சு. ஆனால் அது இது ஓடிடியில் வந்தவருமே பயங்கரமாக ஹிட் ஆச்சு. யாருக்கா இருந்தாலும் கார்த்தியே வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எப்பா எனக்கே கஷ்டம் தான். ஓடிடிக்கான ஆடியன்ஸ் வேற, தியேட்டர் ஆடியன்ஸ் வேற, டிவியில் பார்க்குறவங்க வேற, எல்லாத்தையும் வித்தியாசம் இருக்கு. இல்லைண்ணா என் இது என்னன்னா அப்போவே ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக இல்லைங்க நல்லா இருந்துச்சு, லைக் எங்கேயும் லைக் உட்காந்து பார்க்கறதுக்கு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சுன்ற மாதிரி அப்போவே வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா தியேட்டருக்குமே நிறைய பேர் போய் பார்த்துருப்பாங்கல்ல. ஓடிடியில் அந்த நீங்கள் படத்துல குறை அந்த படத்துல குறை இருந்ததுனால தான் அந்த படத்தை ட்ரிம் பண்ணாங்க. ஒரு 10 செலிபிரிட்டி சேர்ந்து உட்காந்துட்டு ஆஹா இந்த மாதிரி நாங்கள் படம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்றதுனாலே அது வந்து பெரிய ஆஹா ஓஹா அந்த மாதிரி ஐயோ இந்த படத்தை குறை பேசிட்டீங்களா அப்படி நினைக்கவே தேவையில்லை. அந்த படத்துல குறை இருக்க போய் தான் அந்த படத்தை ட்ரிம் பண்ணாங்க. அந்த படம் ஸ்லோவா இருக்குன்னு சொன்னாங்க. இது எல்லாருமே ஏத்துக்கிறாங்கல்ல. எல்லாமே அது இதெல்லாம் இருக்கிறது தான். அந்த டைம்ல வந்து விமர்சனம் எல்லாம் சரியான விமர்சனம் தான். அதே கூட அந்த டைம்ல வந்து ரப்பர் பந்தை எல்லாரும் பார்த்தாங்களே, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இல்லை. ஓடிடி ஆடியன்ஸ் வேற, தியேட்டர்ல பார்க்குற ஆடியன்ஸ் வேற. டிவியில வந்து ஒரு படத்தை நீங்க எப்படி இருந்தாலும் டிராமாவா இருந்தாலும் பார்த்துருவாங்க எல்லாரும். ஓடிடிலையும் பார்த்துருவாங்க பெருசா. ஓடிடில படம் பார்க்குறவங்கள நிறைய பேர் வந்து ரொம்ப அந்த கிளாஸான படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் இருப்பாங்க. தியேட்டர்ல அந்த மாதிரி இல்லை. தியேட்டர்ல எல்லாரும் கலந்து தான் வருவாங்க. அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஆடியன்ஸே கூட சொல்லிட்டு இருக்க கூடாது நம்ம இருக்கும். ஆனா எனக்கு டவுட்டு, இப்போ சீமானோட மைண்ட் செட் என்னவானா இருக்கும்? அவரோட மைண்ட் செட்டு. ஏன்னா சாட்டையோட வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது உண்டு. அவர் வந்து இந்த யூடியூபர்ஸ் மேலே தான் ரொம்ப வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரு. ஒன்று பிஸ்மி, இன்னொன்று சவுக்கு, இன்னொன்று வந்து இட்டிஸ். அவர் மேலே தான் ரொம்ப வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரு. அவங்க மைண்ட் விட்டீங்களே ஜெரால்டு அவங்களும். நான் ஜெரால்ட் பற்றி அவ்வளோ கேட்டது கிடையாது. ஆனால் இவங்க 3 பேர் மேலே அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக வன்மத்தை கொட்டிகிட்டே இருக்காரு. அவங்க மைண்ட் செட் என்ன தானே? அவங்க இதுக்கப்புறம் கூட்டணி போக போகிறாங்களா, இல்லை இண்டிவிஜுவலாகவே தான் அவங்க இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு சீமான் போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருங்க. போதுன்ற மைண்ட் செட் மீன்ஸ் எதுக்கு இனிமேட்டு இது வரைக்கும் கட்சி நடத்தணும். இந்த கட்சி வந்து வந்துச்சு, அங்கீகாரம் வந்துச்சு, 8% போயிட்டோம், அதை டச் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் கட்சி நடத்துவோம். அந்தந்த டைமில் அதை பார்த்துக்குவோம். ரொம்ப கொள்கையை பிடிச்சிட்டு கத்தவும் வேணாம். நம்ம வந்து இப்படி தான் சொல்லி அதெல்லாம் வேணாம். நம்ம ஒரு கட்சியாக இருப்போம், அவ்வளோதான். 10 கட்சி இருக்குது, நம்மளும் ஒரு கட்சியாக இருப்போம். இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சாட்டை, இடுமோகனம், கார்த்தி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கட்சியில் நம்ம இருக்கோம். சேம் டைமில் நம்ம யூடியூப்பு இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற இதெல்லாம் என்ன பண்ணணும் அந்த அந்த மைண்ட் செட்டில் அவங்க வந்துட்டாங்க. போகலாம். இனி அவங்களுக்கும் தெரியும் அந்த கட்சியை வளர்த்த முடியாது, ஓட்டு திரும்ப ரிட்டைன் பண்ண முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால இவங்க எல்லாரும் அந்த மூடுக்கு வந்துட்டாங்க. இப்ப 10 கட்சியில ஒரு கட்சியா இருக்குன்னா எல்லாருமே கூட்டணி போயிருவாங்கல்ல. இப்ப அதிமுக கிட்ட ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்கும், திமுக கிட்ட அந்த மாதிரி இவங்க யாருக்கிட்டயாவது போக வாய்ப்பு இருக்கா? போகலாம், கூட்டணி போகாமலும் அரசியல் நடத்தலாம். அது எல்லாமே இருக்குங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு யாரும் செலவு பண்ண மாட்டாங்களே. ஸ்பான்சர்ஷிப் எதுவும் வெளிநாட்டுல இருந்து காசுலாம் வராது. அதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய வகையில் வருது.
அப்புறம் எப்படி ப்ரோ பெஞ்ச் கார் வாங்கினாரு அவரு? பெட்ரோலுக்கே காசு கார்த்தி இல்லாட்டி எல்லார்கிட்டயும் நிதி கேட்டுன்னு இருந்தாரு. கார்த்தி லியோ இன்னைக்கு ஒரு பிரசாந்த் பாலிடிக்ஸ்ல அவரு வந்து எப்பயுமே பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம பார்க்குற ஃப்ரண்ட்ல பார்க்குற பாலிடிக்ஸ் மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கட்சியோட கூட்டணி போறதும் ஒரு டீலு. ஒரு கட்சியோட கூட்டணி போகக்கூடாதுன்றதும் ஒரு டீலு. ஒரு தொகுதியில யாரை நிறுத்த வைக்கணும்னு ஒரு டீல் இருக்கு. இது எல்லாமே தான் இருக்கு. எப்படி வேணாலும் நீங்க அதுல இருக்கலாம். அது நான் பிரச்சனை நீங்க இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இப்போ சீமான் வந்துட்டு இல்லப்பா போதுன்ற மாதிரி இருக்க மைண்ட் செட்னால தான் இப்போ அவங்களதுலேயே இப்போ யாரோ ஒருத்தர் என் காலில் கூட அவர் பார்த்தேன். போதுன்ற மைண்ட் செட்டுக்கு முன்னாடியே வந்துட்டாருங்க. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அதான் லைக் இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து அவங்க கட்சியிலேருந்து விலகி டிஎம்கேல போய் சேர்ந்த மாதிரி இருந்தது காலில். பேரு அதுல எதை பத்தியுமே அவர் கவலைப்பட மாட்டாரு இனிமேட்டு. யாரு அவர் ஒரு 15-20 வருஷம் அரசியல் இருந்துட்டாருங்க. 15 ஆ, வருஷம் கட்சியில் இருந்துட்டாரு. ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் அவரு ஆக்டிவிஸ்டா இருந்துட்டாரு. அவரு ஆனா இதுவே இது ஒரு சீமான் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் தான் அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு 40 வயசு சேருங்கன்னா 60 வயசு ரிட்டையர்மெண்ட். ஓகே bro, அவர் இப்ப ஒரு என்ன வீட்டுல கூட ஜாலியா அரசியல் இருக்கலாம். அந்த பண்றாருன்னே மாதிரி. தெரியல. சீமான்னு இப்ப என்ன அரசியல் பண்றாருன்னே தெரியல. அங்க அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து மாமன் சீருன்னு அங்க மாமன் சீர் கொடுக்குறாரு. இங்கிட்டு அதெல்லாம் நெய்னார் அவங்களுடைய நாகேந்திரன் பர்சனலுங்க. இங்கிட்டு அதெல்லாம் நெய்னார் நாகேந்திரன் வந்து இல்ல என் அவங்க எல்லாம் வந்து இங்க மாமா பாருங்க அப்படின்னு சவுத் முகமது இல்ல இது ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. திரும்ப திரும்ப நீங்க வந்து சம்பந்தம் இல்லாம பிரசாந்த் அந்த மாதிரி பேசாதீங்க. சவுத் சைடுல அப்படிதாங்க இருப்பாங்க. ஜாதிக்காரங்களை சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் போறாரு அப்படின்னா அவர் வந்து அவரோட ஒய்ஃப் வகையில் சொந்தம். ப்ரோ நான் என்ன சொல்ல வரேன்னா சரியா? அப்புறம் எப்படி இவரை நம்பி நாளைக்கு எப்படி ஓட்டு போடுறது சொல்லுங்க. இவரை நம்பி இவர் எப்படி திமுகவுக்கு எதிராக எனக்கு நிப்பாருன்னு நம்ம புரியலையே முகமது. நம்புறது. நீங்க ஏதோ போன எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கீங்களா அவருக்கு? 2021 போட்டேங்க அவருக்கு. எது அவரை நம்பி போட்டீங்களா இல்ல விஜய் ஃபேனா இருக்க போய் விஜய் அவரை விஜய் நம்பி சொல்றாங்க இல்லைங்க. போட்டீங்களா? எனக்கு அந்த டைம் திமுக அதிமுக வேணான்னு நான் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அவர் இருந்தாருன்னு போட்டேன். ஏன் எதுக்காக செலக்ட் பண்ணீங்க? திமுக அதிமுக வேணாம். ஓகே சீமானை செலக்ட் பண்ணது ரீசன் என்ன? அப்ப அவர் தான் ஒரு தேர்ட் ஃப்ரண்டா இருந்தாரு. அவர் எனக்கு வந்து இவங்க ரெண்டு ஜிஎஸ்டி பேரை ஒழிச்சு இல்லைங்க பிடிக்கல. கொடுத்தாரு தேர்ட் கார்த்தி. ஃப்ரண்டா நான் இருக்கும்போது ஓட்டு நோட்டாக்கு தாங்க போடுறது இல்ல. போட்டிருப்பேன். எனக்கு வேற வழி தெரியல. இவருக்கு சரி இல்லைங்க இவர் நீங்க இருக்காருன்னு திமுக போட்டேன். அதிமுக மூணாதான் வந்தாலும் ஓட்டு போட்டுருவோம் அந்த மாதிரியா? நான் எப்பயுமே ஆ, நம்பர் 3 செலக்ட் கண்டிப்பா பண்ணுவேன். புதுசா அந்த கண்டிப்பா ஒரு அந்த ஆளு மாதிரி அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் அந்த ஏன் லக்கி மாதிரி தான். நம்பர் 3ன்றீங்களா? அந்த மாதிரியா? அந்த மாதிரி செலக்ஷன் ஓட்டு போடுறது. எனக்கு திமுக அதிமுக தவிர யாரு இருந்தாலும் போடுறோம். யார் ஸ்ட்ராங்கான இப்ப தேர்ட் ஃப்ரண்டோ திமுக அவருக்கு அதிமுக போடுறோம். இப்போ இந்த எலெக்ஷன் 4 பேர் இருந்தாங்க. திமுக அதிமுக அதுக்கப்புறம் விஜய் நின்னாரு, சீமான் நின்னாங்க. இந்த டைம் யாருக்கு போட்டீங்க? நான் இந்த டைம் ஓட்டு போடலைங்க. நான் வெளிநாட்டுல இருக்கேன். ஆனா விஜய்க்கு தான் போட்டிருப்பேன். இந்த எல்லா பக்கமும் அண்ணன் தாங்க. சீமானுக்கு வந்து ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சீமான் பேசுற அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போட போறீங்க. இல்ல சீமான் உங்களுக்கு பிடிக்கலன்னும் போது அவர் பேசுற எதையுமே உங்களால ஏத்துக்க முடியாது. சீமான் பேசுற அரசியல பிடிக்கல அப்படின்னா அவர் பேசுற எந்த ஒரு பாயிண்ட் கூட உங்களால ஏத்துக்க முடியாது. ப்ரோ இது வந்து நான் மாமன் சீர் மட்டும் இல்ல ப்ரோ. அதுலயே அந்த நெய்னார் என்ன சொல்றாருன்னா இந்த இப்படி மட்டும் நம்ம 2 மாசம் முன்னாடி உட்கார்ந்து இருந்தோம்னா நயனா நம்ம ஓட்டு நாகேந்திரன் வந்து பர்சன்டேஜே இல்லைங்க, வேறன்றாரு. நயனார் நாகேந்திரன் வந்து அவர் அவர் சீமான் அதை கேட்டுட்டு சிரிக்கிறாருங்க. அவரும் எதுவும் அதை மறுத்தும் பேசல. அவர் என்ன பேசும்போது மறுத்து எதுவும் பேசுவார்? பேசல. இதுக்கப்புறம் என்ன பேசுவார்? நான் இதுக்கப்புறம் நான் தனியா நின்னு நாட்டை நான் லீட் உங்க பண்ண கூட பேச முடியுமா? கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டேங்க. நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கூட அவர் சொல்லல. அவர் அமைதியா இருக்காரு. ஏங்க அப்புறம் அவர் எப்படி இவரை நம்பி சொல்லுவாருங்க? எப்படி இவரை அதுதாங்க நம்பி அவரு. எப்படிங்க ஓட்டு போடுறது? நாளைக்கு ஃபியூச்சர்ல யாரு இவர் போடாதீங்க. பின்னாடி இப்பயே ஏங்க போடாதீங்க. ஓட்டு போடணும்? அவர் தாங்க அதை எதிர்பார்க்கிறாரு. இல்லைங்க. அவருக்கு எதுக்கு ஒரு ஓட்டு போட சில போறீங்க? மக்கள் இருக்காங்கல்ல 5% அவருக்கு இன்னும் ஓட்டு இருக்குதுங்க. ஒரு 4-5% 4% தான் இருக்கு. 4-13. அதான் அது இல்ல அந்த ஓட்டே வேணான்றதுதான் கேண்டிடேட்டு அவங்க சார்ந்த மக்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போடுவாங்களே தவிர மற்றபடி வேற யாரும்லாம் இல்லைங்க. ஓட்டே வேணான்றதுதான் அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். கார்த்தி ஒரு 18 வருஷமா கட்சி நடத்துறாரு. ஒரு பேஸ்மெண்ட் இந்த ஒரு ஒன்றிய செயலாளர் போடுறது, ஒரு பகுதி செயலாளர், இப்படி எந்தவித கட்டமைப்பும் இல்லாம எப்படி 18 வருஷமா ஒருத்தர் கட்சி நடத்துறாரு? புதுசா தொடங்குனவங்களுக்கும் தெரியும். ஒரு கிளை செயலாளர் போடணும், ஒரு நகர செயலாளர் போடணும், ஒன்றிய செயலாளர் இது எதுவுமே கட்டமைக்கல கார்த்தி. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நாள் அதெல்லாம் கட்சி வளரணும்னு நினைச்சா அதெல்லாம் பண்ணுவாரு. அதான் அவரு வளரணும்னு நினைச்சா இதெல்லாம் வந்து பல டைம் பேசியாச்சு. இதெல்லாம் பேசி பல டைம் வந்து பொருடிச்ச விஷயம். சீமான் வந்து இங்க அவர் பிரபாகரன்லாம் பார்த்து அரசியலுக்கு வந்தாரு. அவரை வந்து யாரையும் நம்ப மாட்டார். பிரபாகரன் அப்படிதான். ஏன்னா பிரபாகரன் போராளியா இருக்க போய் அவர் கூட இருக்கவங்களே கூட நம்ப முடியாது. ஏன்னா யார் எப்போ துருகையா மாறுவாங்க? பிரபாகரனை காட்டி கொடுத்தது யார்? கூட இருந்து அந்த கருணாவா அவர் தானே வெளில போய் பிரபாகரனுடைய இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு ஸ்ரீலங்கான்ட்டு. ஸோ அப்படிதான் மிலிட்ரி அந்த போராளிகள் ஆர்மி அவங்கெல்லாம் இருக்கவங்க எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க. சீமான் அதே மாதிரி தான். அவர் கூட இருக்கவங்களும் நம்ப மாட்டாரு.
4 பேர் எம்எல்ஏ ஆயிட்டா அந்த 4 பேரும் ஓடிடுவானுங்களோ திமுகக்கு. இவனுங்க என்ன பண்றது? 4 பேர் இப்படி எம்எல்ஏ இதனால இவனை இது பண்ணலாமா, அவனை இது பண்ணலாமா, அப்படி யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தா கார்த்தி அப்ப கட்சி நீங்க வளர்த்த கட்சி முடியாது. ஒரு பார்ட்டில அது எப்படி கார்த்தி நடக்கும்? அது நீங்க அதனாலதான் நடக்கலைங்க. அதனாலதான் கார்த்தி நடக்கல. அதனாலதான் அவங்களால வளர முடியல. இல்ல பட் இல்ல இந்த எனக்கு எலெக்ஷன்ல இருங்க வந்து இருங்க. அவர் வந்து மெயினா வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அகேன்ஸ்டா தானே பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து ஏன் வந்து டோட்டலா அதெல்லாம் மறந்துட்டு வேற ஒரு புதுசா வந்து ஒரு பார்ட்டியை வந்து டோட்டலா அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அந்த வெங்கி இதெல்லாம் ஒரு வருஷம் ஆச்சு. டயர்டாகுது எனக்கு பதில் சொல்லி. இல்ல இல்ல புரியுது. சீமானுக்கு விஜய் அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு மனசுல. அதை நினைச்சு அவர் திட்டாரு, அவ்வளவுதான். பட் அது அவரோட கோர் பாலிடிக்ஸ் இல்ல. ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரா கோர் பாலிடிக்ஸே கிடையாதுங்க. சீமானோட பாலிடிக்ஸ் எல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சுங்க. அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, தமிழ்நாட்டை தமிழ்ல தான் ஆளணும், தமிழ் தேசியம். இப்ப சீமானோட அதெல்லாம் இல்லைங்க, முடிஞ்ச கதை. அவர் கட்சியே விஜய் மட்டும் தாங்க. இப்ப அவங்களுக்கு விஜய் மட்டும் தாங்க திட்டுறது அவங்களுக்கு பாலிடிக்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கு திமுக அட்ராக்ஷன் கிடைக்கிறதும் அதிமுக விஜய் எதுவும் வச்சுதான். விஜய் வச்சுதான். திமுக அதிமுக எல்லாம் இப்ப அவங்களுக்கு எல்லாம் மறந்துட்டாங்க அவங்க பண்ணதெல்லாம். இப்ப ஒன்லி விஜய் இந்த இடும்பவனம் கார்த்திலாம் ஒருத்தர் இருக்காரு. ஐயோ ஒருமையில பேசுறாரு விஜய். அவங்களுக்கு இல்லைங்க, அவங்களுக்கு என்னன்னா இப்போ ஸ்டாலினை திட்டியோ எடப்பாடி திட்டியோ வீடியோ போடும்போது யூடியூப்ல தான் அவங்களோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா. இவங்களுக்கு திட்டி போடும்போது எவ்வளவு வியூஸ் வரப்போகுது? கிடையாது. ஆனா விஜய் திட்டி போடும்போது தான் அதோட வியூஸும் அதிகமாகுது, என்கேஜ்மெண்ட் அதிகமாகுது. இதுக்குள்ள அரசியலை தாண்டி அவங்களுடைய பர்சனல் யூடியூப் அந்த இதுவும் இருக்குல்ல. சாட்டை செட்டில் ஆயிட்டாருங்க. உண்மையிலே இந்த 5 வருஷம் சாட்டை செட்டில் ஆயிடுவாரு. பட் கார்த்தி எனக்கு ஒரு கொஸ்டின். இவ்வளோ சேஞ்சஸ் இவ்வளோ நடக்குது வேர்ல்டு வைடு. இன்னும் இந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் இதெல்லாம் தேவையான? கண்டிப்பா தேவை சுனில். அதெல்லாம் இருக்கணும், எப்பயுமே அது இருக்கணும். இல்லைன்னா நீங்க கட்சியெல்லாம் நடத்த முடியாது. லாங் டேர்ம்க்கு வந்து கட்சியை நடத்த முடியாது. அதெல்லாம் இல்லைன்னா லாங் டேர்ம் எப்பயுமே நடத்த முடியாதுங்க. விஜய் 120 மாவட்ட செயலாளர் வச்சிருந்தாருல. விஜய் வந்து அதான் லாங் டேர்ம் 234 தொகுதிக்கு 120 மாவட்ட செயலாளர் போட்டு வச்சிருந்தாருல. இல்லை கரெக்டு, அவர் வச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, அதுதானே இப்போ நிறைய நிறைய லைக் இது நம்ம ஊரில் மட்டும் தானே இந்த சிஸ்டம் இருக்கு. மற்ற எங்கேயும் இந்த மாதிரிலாம் ஒரு அதெல்லாம் சிஸ்டமே கிடையாது, இல்லையே. எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏன் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படியா? இல்லைங்க, இது இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ரஜினி ஆக்சுவலி இதை தான் சொன்னார் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது. பட் ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னாரான்னு தெரில. பட் இப்படிதான் இதெல்லாம் சொன்னாரு. ஏன் ரஜினி பேசுனது என்னன்னா, அவர் வந்து கட்சியில யாருக்கும் நிரந்தரமா பொறுப்பு கிடையாது. நான் பொறுப்பு கொடுப்பேன், எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பொறுப்பை கலைச்சிருவேன். அதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் நடக்கும்போது திரும்ப பொறுப்பு கொடுப்பேன், திரும்ப வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பொறுப்பை கலைச்சிருவேன். அப்போ யாருக்கும் நிரந்தர பொறுப்பு இல்லை. பொறுப்புன்னு இருந்தால் தான் நீங்கள் அந்த வேலையை பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன். இந்த சட்டசபை நடக்குது 2031னா 2026னா 27, 28 லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்துடும். இப்போ நடுவில் பை எலெக்ஷன் வருது. அது ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் வரப்போகுது. அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது. அதுலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வேலையை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும் மினிமம். அப்போ அங்கேருந்து பொறுப்பு போடணும். பார்லிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 2 வருஷத்தில் அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கேப் விட்டு திரும்ப இன்னொரு வருஷம் பொறுப்பு போடணும். நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த காலத்தில் வந்து கட்சி வந்து நீங்கள் வந்து மாற்றி ஆளுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இந்த சிஸ்டம் நடக்கும்? இன்னைக்கு உங்க கட்சிக்கு பின்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கான், ஒரு கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, கோயம்புத்தூரை வந்து 5 மாவட்டமா 4 மாவட்டம் ஏதோ பிரிச்சுட்டீங்க, மாவட்ட செயலாளர்னு ஒரு போட்டீங்க. அவருக்கு கீழே ஒரு 10 பேர் வச்சிருக்காரு. 10 பேர் அந்த கட்சியை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டக்குன்னு அவரை மாத்திட்டு இன்னொருத்தர் போடுறீங்க. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள்னா அண்ணாமலை தலைவராக இருக்காரு பிஜேபியில். அந்த கட்சி ஒரு வேகத்துல இயங்குது. அண்ணாமலை இங்க ஒரு 60 மாவட்டம் இருக்கு பிஜேபியில். அவங்க எல்லா மாவட்டத்தையும் தலைவர் போட்டு அந்த கட்சியை வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் அண்ணாமலை தூக்கிட்டு இப்போ நயினார் வராரு அந்த இடத்துக்கு. அண்ணாமலை போயிட்டார் வெளியில், நயினார் வராரு. நயினார் வந்ததுக்கப்புறம் நயினார் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தேவையான இவரோட ஆளுகள் எல்லாம் மாற்றி அவருக்கு பிடிச்சவங்க, அவருக்கு தெரிஞ்சவங்க, அவர் பையனுக்கு பிடிச்சவங்க இவங்களுக்கு பொறுப்பு போகிறாரு. ஸோ இவங்க யாருமே இவங்களோட ஒத்து வரல, இவங்க யாருமே வேலையும் செய்யலை. இப்போ இது நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த கட்சி வளரும்? இல்லை கரெக்ட். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் இதெல்லாம் முன்னாடி எதுக்கு பண்ணாங்க? ஒரு மீடியம் வந்து நமக்கு கிடையாது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்ல வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்காக மெயினாக பண்ணாங்க. கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அப்போ மாவட்ட செயலாளரோட வேலை என்ன கார்த்தி? லைக் அது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதாவதுங்க, அது எப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி சிஎம் கீழே மினிஸ்டர் கீழே வந்து எம்எல்ஏஸ் இருக்காங்க, எம்எல்ஏஸ் அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா? அதுக்கு நடுவில் ஏஎஸ் வருவாங்க, இதெல்லாம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்ரட்டரிஸ் வருவாங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குல்ல.
இது கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு இது ஒரு கட்சிக்கு இது இருக்கணும். கட்சிக்கும் தலைவராக எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்போ தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா சில விஷயங்களை ஆர்டர் இது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு போகும். இப்போ அவருக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு மினிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு 10 பேர்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் இருப்பாங்க. இப்போ விஜயோட ஃபர்ஸ்ட் லேயரில் யார் இருக்காங்க? ஜெகதீஷ் இருக்காரு, புஷியானந்த் இருக்காரு, ஆதவ் இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இம்பார்ட்டண்டான விஷயம் போகும், இவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. எல்லா விஷயத்தையும் விஜய் தான் டிசைட் பண்ணணும்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. அது இல்ல கீழே கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல கரெக்ட். ஆனா நீங்க மினிமலிஸ்டிக்கா வச்சுக்கணும்ல. அதை வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி செட்டப். இப்ப பெரிய கார்ப்பரேட்ல இருக்கிற ஆர்கனைசேஷன் செட்டப் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்க பிஜேபி ஏன் இங்க ஜெயிக்குது இந்தியால? அவங்க இல்லைங்க. இப்போ ஒரு எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கிறாங்கன்னா அடுத்த இப்பதான் எலெக்ஷன் நீங்க ஜெயிக்கணும்னு அந்த சொல்லி பார்க்கணும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்கவே முடியும். நீங்க இல்ல 12,000 கிராமம் இருக்குங்க, எங்கெங்க கிராமம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க போய் சேரவே முடியாது அந்த கிராமத்துக்குலாம். போய் நின்று நீங்க ஓட்டே கேட்க முடியாது. அப்ப யார் அதை கேட்பா? உங்களுக்கு யார் ஓட்டு இல்ல கேட்பா? உங்களை யாருக்கு அதை சொல்லுவா? இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுப்பா? அவன் வேலை பார்க்கறான்னு இல்லையான்னு யாருக்கு ரிப்போர்ட் போகும்? இல்ல யார் அதை அது மெயின்டைன் பண்ண முடியும்? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அது வந்து அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் என்ன பெருசா இருக்குன்னா, ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மாத்தவும் முடியாது. அதுக்கப்புறம் கீப்பா நீங்க க்ரோ பண்ணிட்டே போறீங்க. அதுல தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இவங்க போய் கட்சி சரி, ஆளின்னு சொல்லி கொள்ளை ஏகப்பட்ட அடிக்கிறது. பிரச்சனைன்றது மீன்ஸ் என்னன்னா, நீங்க வந்து அந்த கட்சியில இருக்கவன் எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல வம்பிழுத்துருவான், இல்லை ஏதோ ஒரு இடத்துல காசு வாங்கிடுவான், அதை வந்து கட்சி உடனே ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கட்சி விட்டு தூக்கிடுவாங்க, இல்லைன்னா அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஆளை மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த ஸ்ட்ரக்சரே இல்லை அப்படின்னா சீமான் கட்சி மாதிரி தான் நடக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரக்சரே இல்ல, கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி இந்த மாவட்ட செயலாளருக்கு ஏதோ சூப்பர் பவர் மாதிரி அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரி செட்டப்பை கொஞ்சம் பிரேக் பண்ணணும். அப்பதான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இல்லைன்னா திருப்பி ப்ரோ இதே அது ஸ்ட்ரக்சருக்கு திருப்பி இல்லைங்க, அது வந்து அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அது திமுகவோட முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆடியோ லீக்கே பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு மினிஸ்டர் வந்து ஒருத்தரை திட்டுறாங்க, நான் உன்னை ஜட்டியோட உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் பேசுறாரு ஒருத்தர். இவங்களும் டிவிகே தான், டிவிகே மினிஸ்டர், அவரும் டிவிகே தான், டிவிகேல ஒரு பொறுப்பாளராக இருக்காரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா, அம்மா அவன்கிட்ட பேசும்போது ஃபோன்ல பேசாதீங்கம்மா, வாட்ஸ்அப்ல பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணிடுவான்னு வேற அலர்ட் கொடுக்குறாரு. அலர்ட் கொடுத்துட்டு இவரே ரெக்கார்ட் பண்ணி லீக் பண்ணிட்டாரு அதை, இவர் பேசுற ஃபோனே. இந்த மாதிரி நீங்க முன்னாடி மாதிரிலாம் மாவட்ட செயலாளர்கள்லாம் ஆடுறதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. இந்த காலம் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்காங்க, ஆக்சஸ்ல இருக்காங்க. அதனால இந்த ஸ்ட்ரக்சர் அவசியம் தான். இதை மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இது இல்லாம நீங்க எங்கேயுமே போய் ரீச் பண்ண முடியாது. கார்த்தி, நீ சொல்றது கரெக்டு. நான் இன்னைக்கு பிரசாந்த் அவர் போட்டார்ல, அது உள்ளுக்குள்ள போக விரும்பல, அது என்ன கண்டென்ட்னு. ஆனா ஒரு திமுகவை எதிர்த்து பயங்கரமா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுருக்காரு. ஆமாம், ஸோ அந்த சுப்பிரமணியம் படம் இருக்குல்ல, சுப்பிரமணியம் இவரு கஞ்சா கருப்பு நடிச்சிருப்பாரு. ஏன்னா டேக் ஆஃப், அவன் பேர் என்னமா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. அந்த அப்ப என்ன இது பண்ணுவாருன்னா ஹேண்டிகேப் டாக்டர் வருவார். ஆமா 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 டும்கா ஆண்டி டும்கா 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 வந்து இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், ஊர் பிரச்சனை ஆயிடும் இவங்களோட, அவனை யாரு நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டு முன்னாடி வந்து ஒரே சவுண்டு, பயங்கரமா சவுண்ட் விட்டே இருப்பாரு. அப்புறம் போயிட்டு வந்துட்டு டும்கா இருறாடே, விடுப்பா அவனுக்கு நீ ஒரு கை பாத்திரம்னு. கடைசியா போயிட்டு வந்தேன், ஏய் வீடு பூட்டி இருக்கா, அதை சொல்ற, பூட்டின வீட்டுக்கு முன்னாடி தான் எவ்வளவு நேரம் சவுண்டை கொடுத்தம்மா, அதெல்லாம் முன்னாடி சொல்றது இல்லையா அப்படின்னு வரல. இந்த மாதிரி திமுக ஆட்சி விட்டு போனதுக்கு அப்புறம் வந்து திமுக இவங்கெல்லாம் மனுஷனாடா, நீங்களா பதில் சொல்லுங்கடா, பட் மானம் பட் கட்டவங்களா, கார்த்தி இப்படிலாம் பேசிட்டு இருந்து என்ன பிரச்சனை? திமுக பட் ஆட்சியில் பட் இருக்கும்போது உதய ஐயா, உதய அண்ணா, ஸ்டாலின் ஐயா அப்படின்னு பேசிட்டு, இன்னைக்கு வந்து திமுக எதுக்குடா மணல் அள்ளுறீங்க, மானம் கட்டவனுங்களா, பதில் சொல்லுங்கடான்னா, ஏன் மணல் அள்ளுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல அப்போ கார்த்தி, ஆனா அப்போ கூட ஆனா அவங்க பவர்ல எல்லாம் இருந்தாலும் அந்த வீடியோ எடிட் பண்ண வச்சுட்டாங்க பாருங்க. டிஆர்பி ராஜா ஏதோ போட்டு அந்த பசங்களை. சரி, அதுல வந்து இங்க பாருங்க, எடிட்லாம் வைக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, எமோஷனலா ஒரு பையன் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக புலம்புறான். அப்ப அவன் நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா அது தப்பான மைண்ட் செட் தானே இல்ல அது உங்களுக்கு அது ஒரு அப்படின்றாங்க. சட்டையர் தானே, அது விமர்சனம் சட்டையரா இல்லைங்க. இருக்கட்டும் ப்ரோ, இல்ல சட்டையரா இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும், அந்த பையனோட எமோஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அந்த பையனுக்கு அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பையன் வந்து அவன் வந்து அழுகுறான், கதறான், இல்ல புலம்புறான், இது சம்திங். அவன் வந்து ஒரு திமுக மேடையில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடை பேச்சாளராக மேடையில் நின்று திட்டிருந்தாலோ, திண்டுக்கல் ஐலினியோ மாதிரி பேசியிருந்தாலோ, அதை நீங்க சட்டையர் பண்றது ஓகே. நீங்க அந்த மாதிரி ஆளுங்களை சட்டையர் பண்றது பிரச்சனை இல்லை. அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பையன் வந்து புலம்புறான் அப்படின் போது அதை சட்டையர் பண்ண வேணாம், சின்ன பையன் தானுங்க அப்படின்றாங்க. அதை பரிதாபங்களும் ஏத்துக்கிறாங்க. பரிதாபங்களும் ஆமா ரைட்டு, அந்த பையனை நம்ம சட்டையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ட்ரிம் பண்றாங்க. அது அதோட சாதாரண, அது ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். அதனாலதான் அவங்களும் எடுத்துட்டாங்க.
இல்லங்க. இல்ல எனக்கு புரியுது. அவங்க ஓகே சட்டையர் ஓகே. அந்த பையன் கூட சொல்லியிருந்தா பரவால்ல. இவர் என்னமோ இவங்களோட சப்போர்ட் யூடியூபர்ஸ் எல்லாம் டீசென்ட்டா அவனுங்கலாம் அசிங்கமா பேசுறானுங்க எல்லாரையும். அத பத்தி ஒண்ணுத்தையும் சொல்ல காணோம். ஒண்ணுத்தையும் பேச காணோம். இந்த பசங்க சட்டையர் தான் பண்ணியிருக்கானுங்க. இத்தனைக்கும் இன்டீசென்ட்டா எதுவுமே பேசல. சும்மா சட்டையர் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு உடனே போட்டு எனக்கு எனக்கு என்னவோ இவங்கெல்லாம் போட்டது எதையோ டைவர்ட் பண்றதுக்கு போட்ட மாதிரியே இருந்தது. ஏன்னா இது முன்னாடியே வந்த வீடியோ ஏதோ ஒரு விஷயத்த டைவர்ட் பண்றதுக்காக இத வந்து ட்ராக் வளர்த்தி மாத்தி கேட்டாங்க. விட்டுட்டாங்க நீங்க அப்படின்னு நீங்க தோணுது. இன்னும் ரொம்ப வந்து எப்பயுமே இந்த சோஷியல் மீடியால இருக்க பிரச்சனையே என்னன்னா, நம்ம ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்போம். அவனுங்க வந்து பார்த்தீங்களா, இவனுங்க டைவர்ட் பண்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னுவாங்க. இது எப்பயுமே முன்னாடி திமுக பண்ணிட்டு இருந்தானுங்க. திமுக ஒரு 5 வருஷமா ஆட்சியில இருக்கும்போது இப்படிதான். ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, அவர் மேட்டர் டைவர்ட் பண்றது தாங்க அண்ணாமலை இப்படி பேசிட்டாரு அப்படின்னுவாங்க. இது அண்ணாமலை ஏதோ ஒண்ணு அவரு ஏர்போர்ட்ல இருந்து கீழே இறங்கி வருவாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கும். அண்ணாமலை ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே ஒண்ணு வந்து பார்த்தீங்களா, அண்ணாமலை வந்து அத திமுக டைவர்ட் பண்றது தாங்க இதை பேசியிருக்காரு அப்படின்னு. அதான் டீ டேய், குடிச்சிட்டு அது போகும்போது எப்படிடா சொன்னது கூட ஏதோ இன்னொன்னு சொன்னானுங்க. நல்ல ஒண்ணு புரிஞ்சு சோஷியல் மீடியா அல்காரிதமும் ஒன்று புரிஞ்சுக்கணும். எது வைரல் ஆகுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம ஒண்ணு பேசுவோம், அதை பேசி விட்டுட்டு போயிடுவோம். திடீர்னு 2 நாள் கழிச்சு அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அடிப்பானுங்க. அது எது வைரல் ஆகும், என்ன பேசுவோம் அப்படின்றது நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. அவனுங்களுக்கே தெரியாது. நம்ம நட்டி திடீர்னு ஒரு சொன்ன மேட்டர் மாதிரி எடு நட்டி ஏதோ ஆமா. பண்ணாரு, தம்பி தம்பி என்னடான்னு போட்டா திடீர்னு கூட ஒரு மேட்டர் எடுத்துக்குவானுங்க. திடீர்னு இப்ப சுப்பிரமணிய சிவா இருக்காருல்ல, தனுஷோட ரசிகர் மன்ற தலைவர் டைரக்டர். அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்லிட்டே வர்றாரு, இந்த மாதிரி இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிட்டாரு. ஓகே, அன்னைக்கு எம்ஜிஆர் ஒருவேளை ஜெயிக்கல, எம்ஜிஆர் தோத்துருந்தாருன்னா கூட எம்ஜிஆர் வந்து ஒரு வயசானதுக்கு அப்புறம் ஒரு அப்பா கேரக்டர் நடிக்க வச்சிருப்பாங்க. நடிக்க வச்சுட்டு இன்னைக்கு தலைவர் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர்னு சொல்றவங்களாம் அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயோ வாயா அப்பா கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு அது சொல்ல போனதை அந்த இதை மட்டும் கட் பண்ணி வைரல் ஆக்கிட்டாங்க. அது அவர் பேசும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. எது வைரல் ஆகுன்னே தெரியாதுங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது ட்ரிகர் ஆயிடும், அவ்வளவுதான். இல்ல இப்ப இல்ல நான் எதுக்கு அச்சுநாத்தோட இன்டர்வியூலாம் இப்போ வைரல் ஆகிட்டே இருக்குல்ல நிறையா. அவர் பேசும்போது இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இன்டர்வியூவா இருக்கும். கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 சேனல் மூலம் கொடுத்துருக்காரு. இல்ல நான் எதுக்காக இத ஆல்மோஸ்ட் ஒரு சொன்னேன்னா ஒரு ஒரு நாள் இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அஸ்வநாத் வந்து ஒரு நாள் 1.5 நாள் 2 நாள் 3 நாள் கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்னன்னா அங்கங்க ஒரு இது எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பேசினாரு, விஜய்க்கு எதிராக அதான் பேசிட்டாரு, அப்படி எக்ஸாக்டா அந்த பேசிட்டாரு ரங்கராஜ் இப்படின்னு பாண்டே கூட எடுத்து. பேசினது மட்டும். ஆமா, அதெல்லாம் வந்து அவர் முழுசா சொல்லும்போது அந்த கான்டெக்ட் இருக்காது. ஆனா ஒரு சில இடங்களை கட் பண்ணி பார்க்கும்போது ஆமால இது என்ன எதிரா பேசுற மாதிரி இருக்கே அவரு அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோஷியல் மீடியால எது வைரலானு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. பேசுறவங்களுக்கு தெரியாது, கேள்வி கேட்கறவங்களுக்கு தெரியாது. நம்மளா ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கருத்து, அதுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு நம்மள பரப்பிடுவோம். இல்ல நான் ஏன் சொன்னேன்னா யூடியூப் ரூட்டஸ் டிஆர்பி அவரு கொஞ்சம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரும் இன்னைக்கு ஒரே நாள்ல அதுக்கு ஏங்க எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி அத போட்டிருந்தாங்க. அத பேசுற அந்த யூடியூப்ல தான் அவனே வல்கரா அசிங்கமா தான் பேசுவான் எல்லார பத்தியும். இந்த பசங்க ஒன்றும் ஏங்க, வல்கரா பேசலையே. அப்போ பரிதாபங்கள்ல வந்து இல்ல அந்த வீடியோ வந்து அது ட்ரெண்ட் ஆகுது. அதை உடனே கண்டிப்பா யூடியூப் ரூட்டஸ் போட்டுட்டதுக்கப்புறம் யூடியூப் ரூட்டஸ் மாதிரி பேஜஸ் போடும்போது டிஆர்பி ராஜா பார்த்துருப்பாரு. டிஆர்பி ராஜா இப்போ எம்எல்ஏவும் இல்லை, மினிஸ்டரும் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாக்குள்ள சுற்றிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால. அதனால இது பார்த்துருப்பாங்க. ஆஹா இன்னைக்கு என்ன இந்த கண்டென்ட் ஆமாம்ல இப்படி பேசிட்டாங்கல்ல, இதுக்கு நம்மளும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிரும் அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க கண்டனம். உடனே அது ஒன்று டிஆர்பி ராஜாவே போட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம திமுககாரங்க சும்மா என்னங்க என்ன பழைய மினிஸ்டரே ஒன்று போட்டிருக்காரு, அப்போ நம்ம ஒன்று போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படியே எப்படியே போட்டு ஒரு 10 பேர் 20 பேர் போட்டோன்னே உங்க பரிதாபம் எடுத்துட்டாங்க. இது சாதாரணங்க, இது எப்பயுமே நடக்கிறது தான். சைடு கேப்ல திமுக குத்திட்டு போயிடுறீங்க. சும்மா இல்ல இருக்கிறாங்க. அவனுங்க பழைய மாதிரி வீடியோ போட்டானுங்கன்னா அவனை தாங்குவாங்களா? டேடி முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஃபோன்ல பேசிட்டு அவர் திடீர்னு தொங்கிடுவாரு சுதாகர் பக்கத்துல. அவ்வளோதான், நான் இனிமேல் நான் தான் வந்து கட்சியோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அவர் அப்படியே உதைச்சு வருவார். லைக் அவர் கலைஞர் வாய்ஸ்ல பேசுவார். அந்த இதெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னா என்ன பண்றதா அப்புறம்? ஏங்க அததாங்க நான் சொன்னேன். இந்த பசங்க சட்டையார் பேசுனதே இவங்களால தாங்க முடியலையே. இவனுங்க யூடியூப் சப்போர்ட் பண்றேன்ட்டு அசிங்கமா எத்தனை பேர் திட்டிருக்கானுங்க. அன்னைக்கெல்லாம் எங்க போனாரு டிஆர்பி ராஜா? ம். அவ்வளோ யோக்கியமா பேச வேண்டியதானே. இவ்வளோ அசிங்கமா பேசாதீங்க. அது யாரா இருக்கட்டும். இந்த கேள்வியில ஒரு நியாயம் இருந்துச்சுங்க. அந்த பையனோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அவங்க அப்பா பேசுனது தப்பு. அவர் எம்எல்ஏ, அவர் திமுக எம்எல்ஏ. ஆனா அந்த பையன் பேசுவான் அப்படிதான் பேசுவான். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அப்படி பேச மாட்டீங்களா எல்லாரும்? அதனால பேசுறத வச்சு கிண்டல் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவன் அவன் புலம்புறான், அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அதை வச்சு கிண்டல் அடிக்க கூடாது இல்லை. அதனாலதான் அதை பரிதாபம்னு ஏத்துக்கிட்டு டீல் பண்ணிட்டாங்க. சுனில் ஆனா ஆனா பிரசாந்துக்கு கண்டிப்பா ஒரு கூட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. ஏன்னா இறங்கி
டேய் நீங்கெல்லாம் நியாயமாடா, நீங்கெல்லாம் உத்தமனுங்களாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. மனசுல வச்சுக்குவாங்க. ஏங்க பிரசாந்த் அவரு அண்ணனுக்கு அவரு பிரச்சனை அவர் என்னன்னா பேச பிரசாந்த் அண்ணன் பிரச்சனை என்னன்னா வச்சா கொடுமை சரிச்சா முட்டை தான் அவ்வளவு. அவர் இந்த போனா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமா போயிடுவாரு, இல்லையா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமா போயிடுவாரு. அவர் நடுவில் நிக்கிறதே கிடையாது எப்பயுமே. இல்ல இல்ல அவரு கரெக்ட் தான் கார்த்தி சொல்ற மாதிரி. ஆனா அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். இவனுங்க ஐடிவிங்க வச்சு எல்லாரையும் டார்கெட் பண்ணி திட்டுறானுங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கானுங்கல்ல. அதனால தான் அவர் சொல்றாரு இவங்க என்னமோ 100% யோகியா இங்க மாதிரி. இருங்க சுனில் சுனில் நானுமே வந்துட்டு சுனில் இல்ல ஒரே பரிதாபங்கள் வந்து ஹெச்ஆர் ஒரு நிமிஷம். சுனில் பரிதாபங்கள் வந்து ஸ்டாலினே கலாய்ச்சிருக்காங்க, கரெக்ட் சரி தானே? அதுக்கெல்லாம் யாருமே சொல்லல. இல்லப்பா அந்த இல்ல பையன் வந்துட்டு ஒரு நானுமே நிமிஷம் அதே நரேட்டிவ்ல டாக்டர் தான் இருந்தேன். ஒரே நிமிஷம் ஹெச்ஆர் ஒரு இல்ல நிமிஷம். அதே நரேட்டிவ்ல தான் நானும் இருந்தேன். இப்போ நான் அதே தான் நான் சொன்னேன். டாடி முன்னேற்றக்காக அந்த மாதிரிலாம் கலாச்சிருக்காங்க, அது இல்லை இப்போ பிரச்சனை. கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி அந்த பையன் அவங்க அப்பா போயிட்டாருன்னு கதறி இருக்கான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வளரி இருக்கான். அவன் ஏதோ இங்கிலீஷ்ல வளர்றான் ப்ரோவாங்க. அவனை தெரிஞ்சு அவன் வளர்னானா என்னன்னா தெரியல, பட் அதை கலாச்சி சரி பேசக்கூடாதுன்னு தான் அவன் சொல்ல வராங்க. இருக்க அதுலயே பிரசாந்தோட வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பையன் கடைசியா அவனு சொல்லுவான், நீங்களாவது உங்க அப்பா நீங்க உங்க பிள்ளையெல்லாம் இல்ல, நான் எங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், விடுங்க நான் கார்த்தி நான் அப்படிங்கிற அதுக்கு மாதிரி என்ன நான் சொன்னான். சொல்லுவேன், அது மட்டும் ஆமாண்ணா அது எனக்கு இருங்க நான் சொல்லிடுறேன். அது அப்படி சொல்றேன்னா அது பர்சனலை பத்தி பேசுற. உங்க அப்பா வந்து கையை உடைக்காம காலை உடைக்காம சும்மா இருந்தா அவர் வீட்டுல இருந்திருக்கு பாரு, அவரையும் பிடிச்சி உள்ள தூக்கி கொடுப்பாங்க. அவங்க அப்பா அம்மா சேர்ந்துருக்காங்க, சேர்ந்து இல்ல, தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். இது பர்சனல் தானே. எங்க அதுக்கும் இருங்க அதுக்கும் எங்க அவன் பேசுனதுக்கும் பரிதாபங்கள் ட்ரோல் பண்றதுக்கு என்னங்க சம்பந்தம்? பரிதாபங்கள் வந்து அதை எடுத்து போட்டு தான் சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்ட். எங்க அதை அவன் சொல்றதுக்கும் இல்ல பரிதாபங்கள் இன்னைக்கு என்னங்க சம்பந்தம்? பரிதாபங்கள் இன்னைக்கு இது பரிதாபங்கள் பண்ணிருக்காங்க. வந்து அந்த பையனோட பேச்சு வழக்க வந்து கிண்டல் அடிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ நான் சொன்ன கருத்துக்கும் இல்ல சீமான இது பண்ணி பார்த்தது நீங்க எல்வின் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் வந்து ஒரு கருத்து சொல்றேங்க, அது கருத்தா நீங்க வந்து திருப்பி மோதணும். தம்பி இந்த மாதிரி பேசுனது தப்புப்பா, சின்ன பையனா இருக்க, தவறா பேசுறேன்னு சொல்லலாம். அதுக்கு அவன் திருப்பி பதில் சொல்லலாம், இல்ல நான் கரெக்டா தான் பேசுறேன் அப்படின்னு அவன் சொல்லலாம். ஆனா நான் பேசுறதே என்னங்க வாய் ஒரு மாதிரி வச்சு பேசுறான், என்னங்க மூக்கு ஒரு மாதிரி வச்சு பேசுறான், என்னங்க உள்ள ஈசோபேகஸ்ல இருந்து பேசுறான் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது வேறங்க. உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. எனக்கு எதிராக கருத்து சொல்லிட்டான், அதுக்காண்டி நம்ம எப்படினாலும் கிண்டல் அடிக்கலாம் அப்படிங்கிறது இது ப்ரோ அப்படி பார்த்தா அந்த ஜென்சி மீட்டிங்ல அவங்க அந்த கை குழந்தைய கொண்டு வந்தது எதுக்கு ப்ரோ அவங்க செஞ்சு காட்டணும் திமுக? அதே என்ன சொல்றீங்க? எல்வின் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அதுக்கு என்ன இன்னும் இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க, இப்ப நான் ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்படி போயிட்டே இருக்குங்க. டாபிக் குள்ள பேசுங்க. நீங்க இன்னொருத்தனை எடுத்துக்காட்டி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டாபிக்ல தான் ப்ரோ பேசுறோம். ஒரே நிமிஷம் எல்லாரும் ஒரே நிமிஷம். அந்த குழந்தைய வச்சு கலாச்ச அளவுக்கு நாங்க என்ன பண்றோம், நீங்க எதனா ஒண்ணு சொல்லுங்க பாப்போம், கேட்போம். நல்லா இருக்கும், எல்லாரும் கேட்போம், சொல்லுங்க. பரிதாபங்களை முடிங்க. நீங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் போது என்ன அவனோட கருத்துக்கு பதில் கருத்து இல்ல, உடனே அவனுக்கு ட்ரோல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவர் கட் ஆச்சு, அதுக்கு யாருமே எதுவுமே சொல்லலையே. அது நீயா ஷோ கிடையாது, அவன் சட்டையர் பண்றாங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் வினோதினின்னு சொல்லி ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, அவங்க சொன்னாங்க இந்த வீடியோ டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லி அந்த பரிதாபங்கள் பவர் கட்டுக்கு போட்டிருந்த வீடியோவை அவங்க எடுத்து போட்டிருந்தாங்க, சரிங்களா? அப்ப அது டெமோக்ராட்டியா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு இல்லையா? இப்ப இவங்க போட்டது நீங்க சொல்ற மாதிரி அது வந்து சட்டையரிக்கலா இருக்கு, பட் ஆனா அது வல்கரா கிடையாது, புரியுதுங்களா? பரிதாபங்கள் என்ன பண்ணிருக்காப்லன்னு கேக்குறேன். அவர் என்ன விமர்சகர் என்ன பண்றாரு? சொன்னா ஜாலியா வீடியோ போடுறதா ஒரு வேலை. கரெக்ட். கிண்டல் பண்ணல. இருங்க அந்த பையனோட எமோஷன் அவங்க கிண்டலே பண்ணல. அவங்க பண்ணது அந்த பையன் மாதிரி தான் பண்ணிருக்காங்க. மேனரிசம் அவ்வளவுதான். அதுக்கும் அவர் பண்ணாத மேனரிசமா சொல்லுங்க. இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, உங்க யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அசிங்கமா திட்டுறீங்க. அதுக்கு எங்க திமுக ஆபீசர் யூடியூப்ல திட்டிட்டு இருக்காங்களா உட்கார்ந்து? ஏங்க நீங்க அவங்கள நீங்க ஏங்க அப்படி பார்த்தா நம்ம எக்ஸ்ல வந்து திமுக மேடையில திட்டலையாங்க, என்னங்க நீங்க? உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அதை மட்டும் சொல்லிட்டு பாருங்க, அவ்வளவுதான். இருங்க, முரசொலிக்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தமே கிடையாது, கரெக்டா? ஏங்க நீங்க வந்து ட்ரோல் பேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுனீங்கன்னா நம்ம எக்ஸ்ல யூஸ் பண்ற நம்ம டிவிகே ஃபேன்ஸ் டிவிகே ட்ரோல் பேஜே வேணாங்க, ஸ்டாலின் அடிங்க பாருங்க வருதுன்னு போய் பாருங்க. அதாங்க முரசொலியை நீங்க எடுத்து படிங்க, அதோட இருக்குங்க. நக்கீரன் எடுத்து படிங்க, நீங்க பேசுறீங்க. நீங்க பரிதாபங்கள் என்னங்க, அவங்க என்ன நீயா நடசம் நடத்துறாங்களா? அதுவும் ட்ரோல் பேஜ் தானங்க இருந்துட்டு போகுது, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க மட்டும் கேக்குறீங்க, நான் கேட்டா தப்பா?
கார்த்தி நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் கார்த்தி. அந்த கஷ்டம் அந்த பேசக்கூடாது, அவங்க அப்பா டென்ஷன்ல பேசுறான்ட்டு. ஆனா அவங்க வேலையை தானே கார்த்தி, இது புதுசாவா பண்ணிருக்காங்க. இல்ல ஒரே நிமிஷம். இல்ல எனக்கு நீங்க மட்டும் என்ன கார்த்தியா நான் சொல்றேன், என்ன கேட்கணும், நான் ஒரே நீங்க நிமிஷம். ஸ்டாலினை திட்டுங்க, உதய ஸ்டாலினை திட்டுங்க, அவங்க அப்பா திட்டுங்க, அந்த மார்க்கெட்டை திட்டுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த பையன் ஒன்று பேசுறான்ல, அவனை நீங்க லூசுன்னு கிண்டல் அடிக்கிறத மட்டும் தவிர்த்திருக்கலாம், அவ்வளவுதான். அது அந்த இல்ல அது பரிதாபங்களை தவிர்த்திருக்கலாம், எடுத்துட்டாங்களே. லூசுங்க தவிர்த்திருக்கலாம். ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான், அது ஓகே. ஆனா அந்த மேனரிசம் சொல்லிட்டு பேசுறாங்களே இவங்க, அதெல்லாம் தப்பு இல்ல. அது ஆமாங்க அவங்களோட அவனை இது. அது அது நீங்க சொல்றது அது ஒத்துக்கொள்ளலாம் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. ஆனா கோபி இவங்க வந்து இதை வந்துட்டு பண்ணிட்டு, நாங்க தப்பே பண்ணாத மாதிரி கோபி வந்து பேசுறாங்க ப்ரோ. இந்த சுதாகர் இதை பண்ணோன்னு கோபி வந்து என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கோம்னு, இல்லை ரொம்ப கரெக்ட் ஆயிரத்தி கரெக்ட் செய்ய கரெக்ட். மாட்டேன் அப்படின்னு வரல. அதுதான் அதை ஒண்ணு எடுத்திருக்கலாம். அது யாருக்கா இருந்தாலும் சரிதானே, என்ன இருக்கு. இல்லைண்ணா அப்போ அவர் அந்த மேனரிசம் அதெல்லாம் இருக்கட்டும், அவர் பேசினதே வந்து ஏதோ குமுறலாக கூட இருக்கட்டும். அப்போ கடைசியில் வந்து சார் உங்கள் பையன் தான் இல்லை, எங்கள் அப்பா என் கூட இருக்காரு, அதெல்லாம் எந்த இதில் எடுத்துக்கலாம்? அது பர்சனலாக சார் விடுங்க சார், விடுங்க விடுங்க, அவங்க நம்மள ஒண்ணு எனக்கு அவ்வளவுதான். நிஜமாலுமே இப்போ நானுமே வந்து நீ இதுக்கு முன்னாடி நான் என்னன்னா சும்மா கலாச்சிருந்தாங்க, அதில் என்னப்பா இருக்குன்னு கார்த்தி ப்ரோ தான் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. லைக் ஐ 200% அக்செப்டட் சொன்ன மாதிரி. பட் அப்போ அது வந்து எந்த ஸ்டாண்டில் வரும்னு எனக்கு தெரியாமல் நான் கேட்குறேன் கார்த்தி அண்ணா கிட்ட. ஏங்க அதுக்கு நீங்க விமர்சனம் தாங்க பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க திரும்ப ரிப்ளை பண்ணலாம், பேசலாம். இது ஒரு மீடியாவில் வச்சுக்கிட்டு அவனை கிண்டல் பண்ண தேவையில்ல. அதுவும் அதுல வந்து ஓபி சுதாகர் இப்ப டிவிகேவா கிடையாதுல்ல, அவங்க டிஎம்கேவா அதுவும் அவங்க கிடையாதுல்ல. இதுக்கு ஒரு முன்னாடி காமன் கரெக்ட் சட்டையர் சேனல் நடத்திட்டு இருக்கவங்க இதுக்குள்ள வந்து ஏன் அவனை கிண்டல் பண்ணணும்? அதுதான் அவங்க கேட்கறாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களும் எடுத்துட்டாங்களே, டீல் பண்ணிட்டாங்களே. அதெல்லாம் இருக்கட்டும் யாக்கூப் ப்ரோ, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லுங்க. இப்போ அந்த டாபிக் முடிஞ்சிச்சு, நீங்கள் சொல்லுங்க. இப்போ இன்னும் அது எம்எல்ஏ வச்சு அந்த பேபி மேனரிசம் வச்சு பண்ணாங்க. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகேவா, அது ஃபைனா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அதெல்லாம்? ஏங்க ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கோங்க ஹெச்ஆர், நீங்க வந்து ஒரு திமுக ஒரு தாவேக்கான்னு நடந்துட்டு இருக்கு. அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவன் வந்து எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிற ஒரு ஆதங்கத்துல அவன் பேசிட்டு இருக்கான். நீங்க அதை கொண்டு வந்துட்டு திமுக ஏங்க நீங்களும் தாங்க அவங்கள ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க டிவிகேயோட ஐடி விங் பேஜ்ல எவ்வளோ அபிஷியல் பேஜ்லயே வந்து அவ்வளோ இதை எழுதுறாங்க. ப்ரோ அப்ப கூட நாங்க அவ்வளோ ஒத்துக்கொண்டோம் ப்ரோ, நீங்க ஒத்துக்கொள்றே இல்லையா ப்ரோ, நீங்க அப்படின்னு செஞ்ச நீங்க தப்புன்னு சொல்றீங்க. சொல்லி. இப்ப அந்த பையன் பேசுறதுக்கும் டிவிகே வந்து டிஎம்கே ட்ரோல் பண்ற டிஎம்கே டிவிகே ட்ரோல் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் நான் கேக்குறேன். நீங்க அதையும் அதுதான் கொண்டு வந்து சொல்றாங்க, லாஸ்டா மாத்தி ஏன் மாத்தி அப்படி வந்து சொன்னாருன்னு பேசிட்டு கேக்குறாங்க. இருக்கீங்க. இல்ல ஐடி லாஸ்டா விங் அவர் சொன்னது காரணம் என்ன கேக்குறாங்க. அபிஷியல் ஐடி விங்ல ஒரு ஆதங்கம் அபிஷியல் பண்றாருன்னா ஐடி வீட்டுல விங்ல போய் பண்ண யாரை பண்ணிட்டோம், பத்தி இல்ல ஸ்டாலின் கால் பண்ணி அதங்க பண்ணிட்டோம். எதுக்கு பப்ளிக்ல பண்ணுகிறாப்புல? பப்ளிக்ல பண்ணதுனால எல்லாமே கேக்குது மீடியால. அவர் வாய் வச்சுன்னு கம்முன்னு இருக்க வேண்டியதானே? இல்ல நான் ஒரு நிமிஷம் இல்லப்பா அதுல கூட விஜய் நீ அவங்களோட சொல்றப்பா மகன் 1000 சம்பந்தப்பட்ட சொல்ற, இல்ல ஒரு உறவு நிமிஷம். பத்தி நான் அவர் என்ன கேக்குறேன்னா, பேசுறாரு. கடைசியில அந்த மாதிரி பேசுறாருல, அது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? அது ஓகேவா, ஃபைன். நான் இல்ல இப்போ அவர் அவங்க அப்பா பத்தி போன கஷ்டத்துல பேசுறாரு, சரி. நீ அதுக்கு பதில் சொல்லுன்ற. அப்ப அந்த லாஸ்ட் லைன் சொல்லாம இருந்திருந்தா ஒருவேளை வந்து அவங்க பேசுனது பெருசா கூட ஆயிருக்காம இருந்திருக்கும், யாரும் கண்டு கூட மாட்டாங்க, அவங்க செய்த பாவம் விட்டுருப்பாங்க. அப்ப நீங்க அதை ஆகிறது காரணமே அவங்க தானே. இல்ல இன்னொன்னு இல்ல யாரோ மறுபடியும் இல்ல அபிஷியல் எனக்கு ஐடி கேட்கல. விங்ல போடுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அபிஷியல் ஐடி விங்ல அப்படி ஆபாசமா அப்படியெல்லாம் இதுவரையும் போட்டதில்ல. நீங்க யாரோ ஒருத்தர் முகம் தெரியாதவங்க போடுறதெல்லாம் எடுத்துட்டு வந்து இல்ல பேசாதீங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் இவரு அதுக்கு பதில் சொல்லு ப்ரோ. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அது எந்த விதத்துல நியாயம், எந்த விதத்துல கரெக்ட்னு சொல்லுங்க. இல்ல அதுக்கு எதனா எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஏன் ப்ரோ இவ்வளவு நேரம் பேசினே இருந்த, இப்ப என்ன அக்கா நீங்க 100 பேர் இருக்கீங்கன்னா இங்க 1,00,000 பேர் இருப்பாங்க. இருங்க நீங்க பண்ற தப்ப பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கரண்ட் போயிருச்சு, வைஃபைல இருந்து இப்பதான் வந்து மாத்திருக்கேன். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க. எத்தனை வாட்டிங்க சொல்றது? ஏங்க அதாங்க அவர் சொன்னார்ல கடைசியில வந்து உங்க பையன் தான் சார் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு மீதி எல்லாமே ஓகே. எனக்கு அந்த ஒரு போர்ஷன் மட்டும் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? சொன்ன ஓகே ஃபைன். ஏன்னா என்னங்க இருக்கு? ஏங்க அந்த பையன் பேசிட்டான், அந்த பையன் பேசிட்டான், முடிஞ்சு போச்சு. இப்போ பிரச்சனை வந்துட்டு கோபி சுதாகர் அவங்க சட்டையர் பண்ணிருக்காங்க, அதுக்கு அவங்க வந்து தப்புன்னு சொல்றாங்க, அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த லூசுன்னு சொன்னது தப்புன்னு சொன்னாங்க, ஓகே ஃபைன், அது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கடைசியில அந்த மாதிரி பேசினது அது வந்துட்டு என்ன சொல்றது, அது எப்படி ஏத்துப்பீங்க நீங்க? அது பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் சொல்லணும்னுவீங்களா? எங்க அது அந்த பையன் சொல்லிருக்காங்க, அவன் தவிர்த்துலாம் சொல்லல, அது அவனோட உரிமை. என்னோட ஒப்பீனியன் அதுல இவ்வளவு நேரம் அவருக்கு ஆதரவா பேசி இப்ப அவன் யாரோன்ற மாதிரி பேசிட்டு அந்த பையன்
இருங்க ஹெச்ஆர் ஒரு நிமிஷம் இருங்க. அபியூஸ் அந்த பண்றது பையன் வந்து வந்து உரிமைங்களாங்க? இருங்க, அந்த பையன் வந்து அது சொல்றான்னா அது தவறா கரெக்டான்னு நான் ஒப்பீனியன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம பிரதர் அப்ப வந்து இதுக்கும் நீங்க ஒரு வராதீங்க. இல்ல அப்புறம் இதுக்கும் வராதீங்க. இது ஏங்க இது தவறுல உங்ககிட்ட எதுவுமே இல்ல. எவங்க கேட்டா? இது அவங்களாங்க கேட்டாங்க. அவங்ககிட்ட அப்ப கேட்டாங்க, நீங்க அவங்க விடுங்க, ரிமூவ் உட்காருங்க, பண்ணிட்டாங்க. கம்முனு இருங்க. இப்ப நீங்க டிவிகே பேஜ்ல ஏதாவது ட்ரோல் பண்ணி போட்டு உங்க டிவிகேட்ட வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம், நாங்க ட்ரோல் பண்ண தான் செய்வோம். அது ஒரு காமன் பேஜ், யாருக்கும் சார்பு இல்லாதவங்க. அவங்கள்ட்ட கேக்குறாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? நீங்க நாங்க தானே பிரச்சனை பண்ணீங்க நீங்க தான் ட்ரோல் பிரச்சனை சொல்லி போட்டு. பேசிட்டு இருக்கீங்க. டிவிக்கு மட்டும் சொல்லினே இருக்காதீங்க. நாங்க வந்து தப்பு பண்றோம் அப்படிலாம் நான் சொல்ல. ஏன்னா நாங்க வந்து நீங்க அப்யூஸ் பண்ண அளவுக்கு நான் எந்த பேஜ்ல நான் டிவிக்கு இது பார்க்கலப்பா. நானும் தான் எல்லாத்தையுமே ஃபாலோ ப்ரோ பண்றேன். அடுத்தது நீங்க பண்ற அளவுக்கு அதுவும் ஒரு மீட்டிங் போட்டு அங்க உட்காந்துன்னு எல்லாத்தையும் அந்த நொட்டு நாயகம் பண்றீங்க அங்க. அதெல்லாம் எந்த விதத்துல நியாயமா வரும் எனக்கு தெரியல. இப்ப மீட்டிங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்காத ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி நடந்திருக்கும். அது ரொம்ப அதிகமா விமர்சனம் பண்றாங்கன்னு தான் நடக்கலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு தெரியல. ஏன்னா வாரம் வாரம் இப்போ திடீர்னு வந்து 200 கொடுக்குறோம் வாங்க அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லாம் இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு இருந்தீங்களா ப்ரோ? 200 கரெக்டா சொல்றீங்க. போனதுனால தானே சொல்றேன். பாக்கெட் மணிக்கா போயிருப்பாரு போல. போனதுனால தானே சொல்றேன். நான் எங்க போய் சொல்லணும்? போனதுனால தானே சொல்றேன். எந்த ஊர் ப்ரோ? ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏங்க அது எல்லாருக்குமே தெரியுங்க. நிறைய டிவிகே ஃபாலோவர்ஸும் போனாங்க. சீரியஸ்லி நிறைய பேர் போனாங்க. என்னதான் இவங்க மீட்டிங் வைக்கிறாங்க பார்க்கணும். நிறைய பேர் போனாங்க. நான் போய் சொல்லனா நான் உனக்கு வேணா, நான் இன்னைக்கு நான் வீடியோ எடுத்த ப்ரூஃப் வேணா நான் எப்படி ப்ரோ எல்லா மீட்டிங்லயும் நீங்க கரெக்டா போயிடுறீங்களா? எந்த மீட்டிங்ல போல முன்னாடி ஏண்டா நீ சொல்லனா என்னடா சிஜேபி போராட்டத்துக்கு வர்ற 200 மீட்டிங்ல போய் உட்கார்ற யாரா நீ? நான் சிஜேபி மீட்டிங் போனது நிஜமாலுமே ஒரு காசுக்காக நான் போனேன். ஆனா அங்க போனக்கு அப்புறம் தானே எனக்கே உண்மை தெரியுது. அதனால நான் சொல்றேன். இங்கேயுமே நான் எதுக்கு போனேன்னா இவங்க சொல்றாங்க இல்ல இருக்கு. எல்லா பக்கமும் உட்கார்றது ஸ்பை வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் ஸ்பை மாதிரிலாம் இல்லை. நான் அந்த இடத்துல டிஎம்கே மீட்டிங்ல சொல்றீங்களா? ஓகே ஃபைன். அதுக்கு நான் அந்த ஸ்பைலாம் இல்லை. நான் நிஜமாவே ஆதரவு கொடுக்கணும்னு தான் நான் போனேன். அங்க போய் என்ன நிராகரிச்சாங்க. எதுக்கு திமுக மீட்டிங்ல என்ன எதுக்காக ஆதரவு? அதுதான் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும். அவங்க கொத்தடிமைங்கன்னு ஒத்துக்கினது ஆகட்டும், 200 ஊப்பின்னு ஒத்துக்கினதா இருக்கட்டும், எனக்கு அது அவங்க ஏதோ கலாச்சாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த மீட்டிங் போயிருந்தியா? அதுதான் நான் சொல்றேன் ப்ரோ. நான் அந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கா? ஆமாண்ணா, நான் அதுக்கு தானே போனேன். 2வது மீட்டிங்ல தான் அவங்க ஜென்சி டிஎம்கே கூப்பிட்டாங்களே. சரண் என்னோட ஃப்ரெண்டு தான். இன்னொரு சரண், அந்த இந்த ட்ரோல் சரண் இல்ல, இன்னொரு சரண். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. அதுல ஃபுல் ஃபுட்டேஜ் இருக்கும். நாளைக்கு வேணா செக் பண்றேன். நீங்க வந்து உங்களோட பிக் அனுப்புங்க, நம்ம செக் பண்ணி வைப்போம் உண்மையா இல்லையான்ட்டு. இல்ல அவன் வாங்கின 200 ஒத்துக்கிறான். இதுல நீ என்ன செக் பண்றது இருக்குது? யோ என்னையா செக் எதுக்கு ப்ரோ? பண்ணது? குண்டாஸ்ல போட போறியா ப்ரோ? நீங்க ஆட்சில இல்ல ப்ரோ. ஓட்டு போட்டா ஓட்டு போடலன்றது எல்லா மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணல. குண்டாஸ்ல போட போறோம். நான் போனேன். நான் சிஜேபி ப்ரொடெக்ஷன் நான் போனது. நான் டாக்டர். ஐ நோ த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்டடிங் ஃபார் நீட். அதனால நான் அதுக்கு போனேன். சரிங்களா? எல்லா மீட்டிங்ஸ்லாம் டாக்டர் சொல்லிட்டு 200 ரூபாய் கொத்தடி மீறி பண்ணிட்டியா பிரதர்? ஏன் பிரதர்? சரி ப்ரோ, பரிதாப சுதாகர் இவங்க வந்து பரிதாபம் சுதாகர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அடிக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த அந்த எம்எல்ஏ குழந்தைய வச்சுட்டு வர்றது, அந்த வர்ற வீடியோ, அத வேற சந்தேகமா இருக்கு. ஏதோ போலி டாக்டர் நினைக்கிறேன். ஜென்சி மீட்டிங்ல நம்ம டாக்டர் 2G டாக்டர் அரவிந்த் மாதிரி ஒருத்தர் திமுக சப்போர்ட்டா ஒருத்தர் பேசினாரு. மீட்டிங்லயும் முடியறப்ப கதற எனக்கு அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்குன்னு. ப்ரோ இன்னும் வேற என்ன பண்ணு? ப்ரோ இந்த ஹச்ஆர் நீங்க ஜென்சி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்களா? நீங்க ஜென்சி அதுலதான் அந்த ஒரு குழந்தைய அந்த எம்எல்ஏ கொண்டு வராங்கன்னா அதையெல்லாம் கிண்டல் பண்றாங்க. அதையெல்லாம் கிண்டல் பண்றாங்க. என்னங்க மனசாட்சி இல்லையா? அதெல்லாம் கிண்டல் பண்றது என்னங்க இருக்குது? அத போய் ஒரு கையில ஒரு பொம்மை மாதிரி வச்சுட்டு அதை கிண்டல் பண்றாங்க. இல்லங்க உங்க பக்கம் திரும்பல. ஒரு திமுக இல்ல, திமுக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாரு யாக்கூபா, அவரு சொல்றேன். அப்ப அதெல்லாம் என்ன மாதிரி இது? அதெல்லாம் ஒரு குழந்தைய வச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்நேரம் இப்ப மட்டும் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க. இப்ப திமுக ஆட்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பரிதாபங்கள் சேனல் இப்படி போட முடியுமா? இது மாதிரி போட விட்டுருவீங்களா? பிரசாந்தன் இப்படி வீடியோ போடுவாரா? சொல்லுங்க. இவ அப்பெல்லாம் கருத்து சுதந்திரம் பத்தி பேச மாட்டாங்க. அவருக்கு இப்பவே இருக்கும். அவருக்கு இப்பவே அடிக்க ஆரம்பிச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இப்பதாங்க பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. பரிதாபங்கள் 5 வருஷமா ஹோல்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும்.
அந்த அளவுக்கு தான் உங்க கரெக்டா ஆட்சியில சொன்னீங்க. கருத்து சுதந்திரம் இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்துச்சு ப்ரோ, அதான் போடல. தம்பி எந்த ஆட்சியிலும் அப்பா கட்சி சுதந்திரம் இல்ல. அதே பரிதாபங்கள் டிவிக்கு நாளைக்கு கிண்டல் பண்ணி போட்டா நீங்க ப்ரோ விட்டுருவீங்களா? கார்த்திக் ப்ரோ, இல்ல இல்ல இப்போ இவங்க இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, போடுறாங்க கார்த்தி, ஒரு அதெல்லாம் நிமிஷம் இருங்க. போடுறாங்க. லைக் இவங்க இப்போ எதுவுமே பேச விட மாட்டாங்க. அந்த பெண் மீடியால இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் ப்ரோ பண்ணுவாங்க அவங்க. இவங்களும் அதான் ப்ரோ சரி பண்றாங்க. அடுத்து இப்போ ப்ரோ இருங்க, அடுத்து ஒரு அவங்க நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் மீட்டிங் இருங்க. என்ஜாய் அட்டன் பண்ண பண்ணவர் ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டாரு. கார்த்தி அதை. இல்ல அடுத்து இப்போ பெண் மீடியா மீட்டிங் அட்டன் பண்ணவர் வந்துட்டாரு. நம்ம ப்ரோ கேட்டுப்போம். இரு எங்க ஒரு அந்த ப்ரோ இதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரிசிட்டி இதுல வந்துட்டு டிஎம்கேவும் அவங்க ஃபன் பண்ணியிருந்தாங்க, டிவிகேவும் தான் அடிச்சிருந்தாங்க. அது ஒண்ணு டிவிகே மட்டும் அடிக்கல, நீங்க ஃபியூஸ் புடிங்கிட்டீங்கன்னு திமுகவும் தான் அவங்க அடிச்சிருந்தாங்க. இப்போ எனக்கு புரியல, இல்ல நீங்களே இப்ப வந்து விஜய் சித்து ஆஜராகலையா? சொன்னார்ல கரண்ட் அதுதாங்க இஷ்யூஸ்க்கு. அது உங்க பழைய ஆட்சியில அதை அடிக்கும் அதெல்லாம் போட முடியுமாங்க? உங்க ஆட்சியில அதெல்லாம் பண்ண முடியுமா? அடுத்த அவங்க நாள் அந்த அவ்வளவுதான், அவர் மேல ஜாதி கேஸ். முன்னேற்ற கழகம் எங்க வீட்டுல இப்படிதான் எங்க போட்டதுக்கு இருக்குங்க. தான் இப்போ 2 மாசம் தாங்க ஆயிருக்கு, இன்னும் 5 வருஷம் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே உடனே நீங்க பாராட்டு வெயிட் பண்ண பத்திரம் மாட்டீங்களே. திமுகவுக்கு பாராட்டு வெயிட்டிங்கே பத்திரம் இல்லையே. இங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இன்னும் இருங்க. 2 இவங்க மாசத்துல அடுத்த ஆட்சிக்கு சட்டையர் வந்துருங்கிறீங்க. போடட்டும். இருங்க 1 இருங்க மாசத்துல சட்டையர் ஆட்சிக்கு வந்துருங்கிறீங்க. அடுத்து 2 அவங்க மாசத்துல சட்டையர் ஆட்சிக்கு போடட்டும். அதுக்கு நீங்க எவ்வளவு டாலரண்டா இருக்கீங்கன்னு பாப்போம். நீங்க வேற போன வாட்டி டயலாகே 2 அவரு முறையும் அவர் அனிதா இல்ல ராதாகிருஷ்ணன் திமுக தெரியாதா? இதெல்லாம் நாடு நல்லா பேசினாலே இருக்கணும்னா 2 இங்க மாசத்துல ஒன்று ஆட்சிக்கு பேர் வந்துரும். 1 பாவம் மாசத்துல ஆட்சிக்கு நட்சத்திரம்லாம் வந்துரும். எவ்வளவு 2 பேர். மாசத்துல ஆட்சி. ஏங்க வேற டயலாகே தெரியாதுங்க. 2 மாசத்துல ஆட்சிக்கு வந்துரும், 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துரும். வேற ஏதாவது பேசுங்க அப்போ. வேற வேற கார்த்தி ஒரு இதே வீடியோ இல்லையா இப்போ பாத்தீங்களா? ஸ்டேஜ் கிடைச்சா? ஏதோ ஒரு ஆபீஸ்ல 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதுனால ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வெளியே கெஞ்சிருக்காங்க அந்த அது தாசில் பழைய யாரோ நியூஸ்ண்ணா, ஆபீசர். அது கொஞ்சம் பழைய நியூஸ் தான். அது திடீர்னு இப்ப எது போட்டுன்னு கார்த்தி இருக்காங்க. அதை விடுங்க. இன்னைக்கு கார்த்தி அந்த தளபதி வந்து இந்த பெங்களூர் போறது கட்டாச்சு. அதை பத்தி உங்க கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க. கர்நாடகா சிஎம் அவர் இங்க வரவேணாம் பெங்களூர்ல ஆமா பெங்களூர்ல நிறைய போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால அடுத்த கூட ஸ்டாப் அவங்க பண்ணிட்டாங்க. பேச்சு ஆமா பேச்சே கிடையாது. தண்ணி கிடையாது, தண்ணி விடக்கூடாது, அது எதுக்கு போய் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்றாங்க. அதனால அவங்க எலெக்ஷன் வரப்போகுது 1.5 வருஷத்துல. அதனால அவங்க அதை தான் பார்ப்பாங்க. கோர்ட் சொல்லியும் அவங்க திறந்து விட மாட்டேன்றாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்களா? அப்ப எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும்? எதுவும் பண்ண ப்ரோ அவங்க மாட்டாங்க. தண்ணி விட்டாங்கன்னா எலெக்ஷன்ல நல்லா தோத்துருவாங்க. சொல்லிட்டு இல்ல அவங்க என்னதான் தண்ணி தண்ணி விட்டாலும் விட்டோம்னா, இல்ல 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 ஒரு லியோ நிமிஷம், இல்ல லியோ இல்ல ப்ரோ அவங்க எனக்கு தண்ணி லியோ விட்டா அவங்க ஒரு ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல கூட சொல்ல தோத்துருவாங்க. முடியலையே. இல்ல 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 அங்க அப்படி ஒரு எனக்கு அரசியல் என்ன தான். டவுட்னா, அவங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஒரு சாமானிய மனிதன் ஒரு ஆர்டர் அந்த கோர்ட் ஆர்டரை மதிக்கலன்னா பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. ப்ரோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சுப்ரீம் கோர்ட்? அவங்களுக்கு இங்க இருங்க இருங்க ஆட்சியே போயிரும் ப்ரோ. இங்க தண்ணி திறந்து விட்டா அடுத்த எலெக்ஷன்ல ஒரு தோத்துருவாங்க. நிதியெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, கொடுக்காதீங்க. இல்ல இல்ல அவங்க லியோ இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இது வந்து டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரலன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ஆணையத்துல இருந்து வந்திருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா திறந்து விட்டு தான் ஆகணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா வேணுக்குனே நாங்க அப்பீல் போலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம், சுப்ரீம் கோர்ட் நாடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு டிலே அட இது எல்லாமே. சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் கூட கேட்க மாட்டேன்றாங்க. அவங்களும் சொல்லி அவங்க 7000 டிஎம்சி திறந்து விடுனா இவன் 3000 தான் திறந்து விடுறான். ப்ரோ அந்த மினிஸ்டர் புசியானந்த் கேளுங்க ப்ரோ, அவர் எதுவுமே பேசாம போயிடுறாரு. ப்ரோ மினிஸ்டரா இருந்து கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ப்ரோ எல்லாமே கார்த்திக் டிஎம்கே ப்ரோ மீடியா இருக்கு. இதுக்கு இதெல்லாம் கார்த்திக் ப்ரோ எப்படி இதுக்கு வந்து காவேரி மேலாண்மை வாரியம்னு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அமைக்க சொல்லுச்சு. அந்த வாரியம்னு அமைச்சிருந்தா அந்த வாரியம்க்கு தான் கண்ட்ரோல் இருந்திருக்கும். சட்டர் ஓபன் சட்டர் க்ளோஸ் பண்றது. பிஜேபி கவர்மெண்ட் அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி வாரியம்னு அமைக்காம ஆணையம்னு அமைச்சிட்டாங்க. ஆணையம்னு அமைச்சு கண்ட்ரோல ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேயே கொடுத்துட்டாங்க. இப்ப அதுதான் இந்த இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுச்சு 2017 நீங்க காவிரி மேலாண்மை வாரியம்னு அமைங்க, ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க, அது கண்ட்ரோலையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்காதீங்க, உங்ககிட்ட வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. அதுல பாலிடிக்ஸ் பண்ணிடுச்சு பிஜேபி. அது எதுவுமே அதுதான் பண்ண பெரிய முடியாதுங்க. பிரச்சனை. அது கரெக்டா சென்சிட்டிவா மாட்டிக்கிச்சுங்க. அவங்களுக்கு தண்ணி இல்ல அந்த டைம்ல, நாங்க இல்ல கோர்ட் ஆர்டர் நாங்க விடுவோம்னு சொன்னா அந்த ஸ்டேட்ல பிரச்சனையாகும். இது ரொம்ப சென்சிட்டிவா தான் ஹேண்டில் பண்ணணும் 2 பக்கமும். அதுதான் நீங்க இத கண்ட்ரோல அந்த திடீர்னு அங்க போராட்டம் வாரியத்துக்கிட்டே கொடுத்துடணுங்க. இந்த சட்டர் இல்ல கண்ட்ரோல நீங்க வாரியம் அந்த காவிரி மேலாண்மை. அப்படிலாம் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு அதான் நாங்க முடிவு பண்ணிட்டோம், உங்க வேலையை பாருங்க, நாங்க தண்ணி திறந்து விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அங்க போராட்டம் வந்துருச்சு. ஏற்கனவே நடந்தது தானே, எல்லாம் பஸ் எரிச்சாங்க, எல்லா பிரச்சனையும் ஆச்சு இல்ல. அந்த மாதிரி வந்தா அது யார் ஹேண்டில் பண்ணுவோம்? கவர்மெண்ட் தானே ஹேண்டில் பண்ணணும். அப்போ நம்ம ஆனா வந்து மற்ற சுப்ரீம் கோர்ட் கார்த்தி அதுதான் சொல்லிச்சுங்க. கார்த்தி காவிரி மேலாண்மை வாரியம்னு தான் சொல்லிச்சு. அது இவங்க கார்த்தி சரி ஓகே, வழக்கமா பழைய கதைங்க. கார்த்தி எனக்கு ஒரு டவுட். பிஜேபி இதுல வந்து பெருசா அரசியல் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த டைம்
எந்த அவங்களே கட்சி அங்க இருந்தாலும் அரசியல் பண்ணி தாங்க ஆகணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இந்த டைம் அவங்க ரொம்ப வீரியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைண்ணா, பிஜேபி இப்போ நீங்க சொல்ற மாதிரி கர்நாடகாவில். அங்க ப்ரொட்டஸ்ட் நடக்கும், ஏதோ ஏதோ பண்ணுவாங்க, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஆமா, இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா ஓகேண்ணா, மழை வந்து சஃபிஷியண்டா இல்லைன்னா இங்க குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காதுண்ணா சில இடத்துல. அப்போ அது வந்து எந்த விதத்துல நான் நியாயமாகும்? அவங்க அதை நம்பிதான். அதுதாங்க பிரச்சனை. மழை பெய்யலனாலே பிரச்சனை தாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ப்ரோ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா அவங்க கரும்பு போடுறாங்களாம். ஸோ கரும்புக்கு வந்து முழுசாவே அந்த தண்ணி வந்து ஃபுல்லாவே நிக்கணுமா. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது கரும்பு போடுறதால. அப்படிலாம் கிடையாது. மழை கம்மியா இருந்துச்சுனாலே இந்த பிரச்சனை வரதா செய்யும் எப்பயுமே. கார்த்தி, எனக்கு ஒரு இது என்னன்னா, நம்ம விஜய் வந்து கர்நாடகா போறேன்னு சொன்னார்ல. ஸோ இது எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தானே ஒரு அவர் வெளியே சொல்லுவாரு. இப்போ வராங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கு ஆமா அப்புறம் ஆமா தான் அவர் அது வெளியே அவங்களும் சொல்லுவாங்க. ரெடி எல்லாம் பண்ணாங்களே. அவங்க ஆபீஸ்ல எனக்கு ரெடி என்னன்னா, பண்ணாங்க இவர் மீட்டிங் ஏன் ஹால். கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்க வராதீங்கன்னு சொல்றது வந்து ஒரு வகையான எம்பாரஸ்மெண்ட் தானே இல்லங்க, அங்க போராட்டம் விஜய் அதிகமா இருக்கு. இல்லங்க, போராட்டம் அதிகமா இருக்கு. ஏங்க அங்க அதை கண்ட்ரோல் பண்ணல. இப்போ அது அங்க வந்தோடனே விஜய் வரும்போது போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அது நெகட்டிவ் ஆயிடும்ல உங்களுக்கு. அங்க இருக்கிற அவங்க உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் வாங்குவாங்கல்ல, என்ன மாதிரி நடக்கும், அவர் வந்து நம்மளை மீட் பண்ணி பேசினாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க ஏதோ சரி பேசி சுமூகமா இதை வந்து சால்வ் பண்ண பாக்குறாங்க, அப்ப தண்ணி திறந்துருவாங்க போல இருக்கு, மேகதாது கட்ட விட மாட்டாங்க போல இருக்கு, அப்போ அந்த மாதிரி அவங்க அந்த இன்னொன்று ஸ்டேட்டோட கார்த்தி ப்ரோ, பாலிடிக்ஸ் இல்ல அது. இல்ல எனக்கு புரியுது. அப்போ இதெல்லாம் நடக்குங்கிறது உளவுத்துறைக்கு தெரியும்ல. இப்போ இதெல்லாம் இவ்வளவுதான் கான்சிக்வன்ஸ் ஆகும், இப்படி போனா ப்ரொடெஸ்ட் நடக்கும் அல்லது ஏதாவது பண்ணுவோம், இதெல்லாம் வந்து இல்ல இல்ல கணிக்க ஏன் அப்போ தவறி ஏன் ஒரு மிஸ்லீட் அது பண்றாங்கன்னு நான் கேட்கிறேன். கணிச்சதுனாலதான் வேணான்ட்டாங்க. கணிச்சதுனாலதான் இல்ல விஜய் வர இல்ல வேணான்ட்டாங்க. இப்போ இந்த அது வந்து நாளைக்கு கிளம்புறாங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றது ஒரு ஒரு ப்ரிகாஷனா சொல்றேன். போனாலே பிரச்சனை. இப்போ ஆப்போசிஷன்ல இருந்து இதான் சொன்னாங்க, போகாதீங்க, போனா வந்து சரிப்பட்டு வராதுன்னாங்க. நிறைய ரீசன் சொன்னாங்க. அது வந்து நம்ம போய் ஒரு வாட்டி வந்து போய் நிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் யோசிக்காம ஏன் வந்து தள்ளி விடுறாங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க யாருக்கு அங்க கர்நாடகா சிவகுமார் சொன்னது சொல்றீங்களா, இல்ல விஜய் ஏன் போகணும் முடிவு இல்ல பண்ணாரு? அன்புமணி ராமதாஸ் இல்ல சொன்னது சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி நான் பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கவங்க சொல்றதையும் மீறி தான் போகணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்னு தெரியும்ல, இல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுல தப்பு இல்லையே. பேச்சுவார்த்தை அது போய் நாளைக்கு சுமூகமா முடிஞ்சுன்னா அது நல்ல விஷயம் தானே. சோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்றது ஒரு நல்ல முடிவு தான். பட் அந்த சூழ்நிலை இப்ப இல்ல அப்படின்றது அவங்களுடைய இது. ஒருத்தவங்க வந்து இன்னொரு சிஎம் வந்து இன்னொரு தமிழ்நாட்டோட சிஎம் அங்க போறாங்கன்னா அவங்களோட சேஃப்டியும் அவங்க பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்னாங்க போல. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்போ அனௌன்ஸ் பண்றப்போ மேபி அப்போ அந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் எப்பயும் வெடிக்கல. இந்த வரைக்கும் ஒரு 2 டேஸோ 1 டே பிஃபோர் தான் வந்து ரொம்ப இதா வந்து போய் தியேட்டருக்கு உள்ள இருக்கிற போஸ்டர்லாம் கிழிச்சு அந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மேபி அவங்க சொன்ன மாதிரி இது ப்ரோ சொன்ன மாதிரி லைக் அந்த மாதிரி கொஞ்சம் ரிப்போர்ட் வந்திருக்கும், இல்லை வராதீங்கன்னா அதனால வெளில சொல்றாரு. இன்னும் அவங்க நம்ம சைடு ஸ்டாண்ட் என்னன்னு இன்னும் சொல்லல. நீங்க அதான் வெயிட் பண்ணுங்க, என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியல. இல்ல ஒண்ணும் இல்ல, போக மாட்டாங்க, அவ்வளவுதான். லைக் இது அப்ப இந்த எதுவுமே அளவுக்கு பண்ணாம கர்நாடகால ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா ஏங்க அங்கனக்குள்ள அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பார்ட்டி இல்லாம நேஷனல் பார்ட்டி அங்கனக்குள்ள ரூலிங்ல இருக்கு. இவ்வளவு பாண்டேஜ், ஒரு தண்ணி, ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே ஹோல்டு பண்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டோட பவர் இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள எப்பயுமே இந்த நேஷனல் பார்ட்டி இருக்கிறது அவங்களுக்கு பர்டன் இல்லையா? நேஷனல் பார்ட்டி இருக்கிறதுனாலதான் இது பேச்சுவார்த்தையிலேயாவது இருக்கு. ரீஜனல் பார்ட்டினா இருந்தா எதுவுமே பேசுறதுக்கே இல்ல ஏன் அங்க ரீஜனல் பார்ட்டின்னு ஒண்ணு வரல? அது அந்த ஸ்டேட்ல எதுவும் காரணம் இருக்கு? வந்தாங்க, குமாரசாமி கட்சியில வந்தது. பட் ஆனா அந்த அளவுக்கு டெவலப் ஆக முடியல. அதான் நடுவுல யாரோ ஒருத்தர் வந்தாருனா லைக் இது அங்க டிரா ஆனப்போ ஒருத்தர் டிசைடிங்கா இருந்தாரு. நீங்க நேஷனல் பார்ட்டினா ஒரு கேஸ்ட் நியூட்ரலா போயிரும் ப்ரோ. நேஷனல் பார்ட்டின்றது வந்து இந்த ஸ்டேட்டையும் பார்ப்பாங்க, அந்த ஸ்டேட்லையும் பார்ப்பாங்க. ஏன்னா 2 ஸ்டேட்லயும் அவங்க இருக்காங்க. நாளைக்கு இங்கேயும் ஓட்டு கேட்கணும், அங்கேயும் ஓட்டு கேட்கணும், அதெல்லாம் இருக்கு. இதே வந்து ஸ்டேட் பார்ட்டியா இருந்துச்சுன்னு வைங்களேன், திமுக மாதிரி அங்க ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா இது பேச்சுக்கே இடம் இல்லை. நாங்க அப்படிதாண்டா கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்நேரம் போய் பாதி டேம் கட்டியிருப்பாங்க. ப்ரோ விஜய் பையன் பேசினது பாத்தீங்களா ப்ரோ? ஜேசன் சஞ்சய் பேசினது சூப்பரா பேசியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. நான் இப்பதாங்க அவர் வாய்ஸே கேக்குறேன். ரொம்ப அர்ஜுன் தாஸ் வாய்ஸ்க்கு கொஞ்சம் தெலுங்குல நல்லா இருந்துச்சு அவர் வாய்ஸ். வந்துச்சு. அது வந்து அப்புறமா சரி வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணா வேணூர் திடீர்னு லைக் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. லைக் நல்லா பேசியிருந்தாரு. எனக்கு வந்துட்டு லைக் ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக பேசின மாதிரியும் இல்லை. லைக் என்ன பேசணுமோ பேசினாரு, அதுக்கேற்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாரு சுமூகமா.
லைக் எனக்கு அதான் சிக்மா வந்து ஸ்டோரி லைன் எனக்கு நான் லீனியர்லாம் வேற சொல்றாரு. லைக் தெரியல, கொஞ்சம் நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கும் போல படத்துல, என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏன் டிடிய போட்டாங்கன்றதுதான் தெரியல. ஓவர் டிராமாவா இருந்துச்சு. கொஞ்சம் அப்படிதான் சொல்லிட்டா. இல்ல இல்ல நல்லா மெச்சூர்டா பேசினாரு அவர், அந்த ஏஜுக்கு நல்லா மெச்சூர்டா பேசினாரு. இல்ல இன்னும் வரும். எனக்கு இது இப்ப ஸ்டார்டிங் தான். இன்னும் நிறைய கோபிநாத் இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்கெல்லாம் இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். அதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சுங்க. நான் வந்து கஷ்டப்பட்டேன், நான் இது பண்ண அது பண்ண இல்லாம, ஆமா நான் லக்ஸரியா தான் இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி பைலட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை இருந்துச்சு, அந்த அந்த பணம் அந்த ஆசிலேஷன் அப்படிலாம் பேசினா ரொம்ப ஃபேக்கா அதெல்லாம் இருக்கும்ல. நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன், அது யார் நம்புவாங்க? அதெல்லாம் ஃபேக் ஆயிடும். இல்ல இல்ல அதான் சொல்றேன். அதெல்லாம் விஜய் சேதுபதி பையன் பேசுன மாதிரி பேசாம ஓகே ஓரளவுக்கு மாடஸ்டா பேசிட்டு போயிட்டாரு. விஜய் சேதுபதி பையன் என்னங்க அப்படி பேசுறாரு? சும்மா போறவனை கூப்பிட்டு உள்ள எடுத்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படிலாம் பேசலையே. இல்ல அந்த மாதிரி பேக் ஃபயர் ஆச்சுல உங்களுக்கு அவருக்கு, அதனால அவர் அது எது எப்போ பண்ணுவாங்கன்றது அது இந்த விஜய் சேதுபதி மகா பபுல் கம் சோசியல் மீடியாவின் போட்டாரு. வன்மம். எதுவும் பண்ணலைங்க. சோசியல் மீடியாவோட வன்மம் அது. பாவங்க அவரு, அவர் பபுல் கம் போட்டாருங்க. அவ்வளவுதான். இல்ல அது சோசியல் மீடியால இருக்க வன்மங்க. ஏங்க இந்த சிவி குமாரன் ஒரு மதுரை ப்ரொடியூசர் ஒருத்தர், அந்த பீஸா இந்த மாதிரி படம், அவர் இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாருங்களா? அவர் படங்கள் சரியா போகல. அதுக்கப்புறம் படங்கள் எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயங்க, இன்னைக்கு நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்க இதை ரூட்ன்ற வேர்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நான் அந்த நெட்வொர்க்கிங்ல இருக்கனால டக்குனு என் ஃப்ரெண்டு வந்து என்ன ரூட்டு மாஃபியான்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி வந்து ஒரு பிராண்டை வந்து டிமீன் பண்றவங்க மேல வந்து கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு கொலோக்கியல் ஸ்பீச்ல இந்த அளவுக்கு அது பெனட்ரேட் ஆயிடுச்சுன்றப்ப அது அவருக்கு பிளாக் கேஷ் ஆகாதாங்க ஒரு, ஏன்னா அது அவரோட தொழில் தானே. இதுக்கு அவர் எதுவும் கேஸ் எதுவும் போட்டாரா? எவ்வளவு பெரிய விளம்பரம் அந்த கம்பெனி, யோசிச்சு பாருங்க. எத்தனையோ இங்க வந்து ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு. ரூட் மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது இல்ல. இதுக்கு வந்து கேஸ்லாம் அவர் போட தேவையில்ல. ஃப்ரீ பப்ளிசிட்டி தானே எல்லாம். அது நெகட்டிவா அவங்களுக்கு போகாதுங்களா? என்ன நெகட்டிவ்? ஒரு நெகட்டிவ் கிடையாது. ஆக்சுவலா இவங்க வந்து இன்டைரக்டா காம்ப்ளிமெண்ட் தான் பண்றாங்க. இவங்க வந்து பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. இவங்க நிறைய வந்து சோசியல் மீடியாவை இதுல எல்லாத்தையும் நெகட்டிவ் செட் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் பண்ணவே இல்லை அவங்க. ஆனா இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு டான் மாதிரி அவங்க வந்து இது பண்றாங்க, அது பண்றாங்க மாதிரி அவங்களுக்கு வந்து கிரெடிட் தான் கொடுக்குறாங்க இன்டைரக்டா. பென் மீடியான்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஓகேவா? அது வந்து சபரிஸ் வந்து பென் மீடியா. அது வந்து திமுகவோட ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்க வந்து பல 100 கோடி செலவு பண்ணி இந்த எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணாங்க. எலெக்ஷன் அவங்க தான் கேம்பெயின் பண்ணது, சோசியல் மீடியா, ஐடி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாங்க. அப்படி ஒரு கம்பெனி இருக்கு. ரூட் வந்து ஜெகதீஷோட கம்பெனி. இவங்க டைரக்டா எனக்கு தெரிஞ்சு இன்வால்வ் ஆகல எலெக்ஷன்ல, அந்த டைம்ல கேம்பெயின்ல அதெல்லாம் இன்வால்வ் ஆகல. ஆனா இவங்க மொத்தமா என்ன சொல்றாங்க, பென் மீடியாவை வந்து கழுவி ஊத்துறாங்க திமுக காரங்களை. ரூட் மாஃபியா வந்து ஜெயிச்சிருச்சுன்றாங்க. அப்ப இது யாருக்கு கிரெடிட் தானது? கரெக்ட் தான், கரெக்ட் தான். இல்ல ஆனா அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி மாதிரி தானே, அதனால சொல்றேன். என்ன நெகட்டிவ்? ஒரு நெகட்டிவ் கிடையாது ப்ரோ. செந்தில் பாலாஜிக்கு புரிந்து விட்டதா லைக் அவங்களோட எண்ட் இஸ் நியர்ன்ற மாதிரி? ஏன்னா இன்னைக்கு அவர் தம்பி எதுவுமே பேசாம சாரி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படியே. அதெல்லாம் கிடையாதுங்க, தங்க முட்டையில மாத்துங்க அவரு. புரியல. அவர் வந்து அசட்டுங்க பார்ட்டிக்கு. எல்லாரும் வாஷ் அவுட் ஆகும்போது அந்த மனுஷன் இத்தனை பிளாக் கிளாஸே வச்சு ஜெயிச்சா இல்ல. செந்தில் பாலாஜிலாம் எங்க போனாலும் தப்பிச்சு வந்துருவாரு. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு ஒரு ஆள் நெகட்டிவான ஒரு ஆளு, ஆனா பார்ட்டி வந்து அவர் எங்கேயாச்சும் விட்டு கொடுத்துருக்கா? கிடையவே கிடையாது. செந்தில் பாலாஜி உத்தமர் அப்படின்ற அந்த ஸ்டேச்சரே மெயின்டைன் பண்றாங்க. அதனால அவர் வந்து அசட் தான் ஒரு பார்ட்டி. அவ்வளோ வைட்டமின் இறங்கி இருக்கு போல. அது தெரியலங்க. இப்ப நாளைக்கே விஜய் செந்தில் பாலாஜி டிவிக்கு வராதுனாலும் விஜயும் அக்செப்ட் பண்ணி தான் ஆவாரு. புரியுதுங்களா? இல்ல நான் சொல்றேன். நான் சொல்றது வந்து கார்த்திக் ப்ரோ, அவருக்கு எப்படி உடனே கிடைச்சது சுப்ரீம் கோர்ட்ல? இன்னைக்கு நேத்து தான் அந்த ஜாமீன் போட்டாங்க. அவர் லாயர் யாருன்னு தெரியுமா? கபில் சிபல்.
சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு பட் அவங்கலாம் இருந்தாலும் ஹவர்லி பேசிஸ்ல சார்ஜ் சுப்ரீம் கோர்ட்ல அர்ஜென்ட் கேஸா எடுக்கிறது கூட 2-3 நாள் ஆகுங்க. அது எப்படி அடுத்த நாளே நீங்க எடுத்தாங்கன்னு எனக்கு அதெல்லாம் இன்டர்னல் லாபி குழந்தைத்தனமா தாங்க. இல்லைங்க, குழந்தைத்தனமா அரசியல்வாதிகள்லாம் கோர்ட்டு பிடிச்சி தண்டிச்சிரும், ஜெயில போட்டுருன்னு சினிமா பாணியிலேயே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல விளக்கம் சொல்லவே முடியாது. ப்ரோ நான் அது யோசிக்கல ப்ரோ. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆனாலும் ஈவன் அர்னாப் கோஸ்வாமிக்கே 1 வாரம் ஆச்சு ப்ரோ அந்த ஜாமீன் கொடுக்கறதுக்கு. அவரு அவ்வளவு பிஜேபியோட அர்னாப் க்ளோஸ் கோப்சாமிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் வித்தியாசம் இல்லையா? ப்ரோ. பிஜேபி அவருக்கா என்ன வேணா செய்யும் ப்ரோ. அந்த மாதிரி ஆளு அர்னாப் கோஸ்வாமி. இவர் வந்து செந்தில் பாலாஜி வேல்யூ எம்பி சீட் இருக்குங்க. சரி, ஓகே. ஏங்க அவர் என்னதான் இருந்தாலும் லாஸ்ட்ல ஒரு ரிப்போர்ட்டருங்க. இவர் வந்து பொலிட்டிஷியனுங்க. அது ஒன்று புரிஞ்சுக்கணும். லைக் ஹி ஹஸ் சீன் போத் த பார்ட்டிஸ், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அப்புறமா இப்போ டிஎம்கேல இருக்காரு. ஸோ தெரியும். அது சும்மாலாம் ஆக்சுவலா இல்லை, நீங்க சயின்டிஃபிக் கரூர் பீரியட் பஸ் அதெல்லாம் அதாவது ஸ்டாண்ட் போயிருக்கீங்களான்னு தெரியாது. ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே பீரியட்ல தான் சம்பாதிச்சிருப்பாங்க. டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் டிஎம்கே பீரியட்ல தான் சம்பாதிச்சிருப்பாங்க. தலைவன் மட்டும் தான் யார் ஆட்சியில இருக்கும் போதும் அந்த பக்கமா போய் மினிஸ்டர் ஆகி சம்பாதிக்குது. 10 வருஷமா சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரே ஆள் தலைவன் தான். அதுவும் என்னென்ன மதுவிலக்குத்துறை, அதுக்கப்புறம் இபி, எங்கெங்கெல்லாம் காசு கொட்டுமோ அந்த டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் கையில வச்சிருந்தவரு. அது அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் எடுக்கும். பட் ஆனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் அந்த மாதிரியாவது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, இப்போ வீக்கெண்ட் விட்டா மண்டே அந்த மண்டே கூட எடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கே எடுக்கிறாங்கன்னா அதான் ஆச்சரியமா இருக்குது. அவர் நீங்க வீக்கெண்ட் கரூர் கூட அவரு ஒருவேளை மாட்டிடக்கூடாது. திமுக இப்ப திரும்ப ஜெயிச்சிருந்து, ஒருவேளை திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்து பிஜேபி நேரடி எதிரியா திமுகவுக்கு இருந்திருந்தா அவர் ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே போயிருந்தாலும் அவர் ரிலீஸ் ஆயிருப்பார். அதாவது அதுதான் அந்த ஃபீலிங் தான் ப்ரோ. கேஸ ஒண்ணுலாம் பண்ணி அந்த ஒரு இப்ப ஆராசலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வந்துப்பாரு. பட் திமுக இன்னைக்கு தோத்து நிக்குது, பிஜேபியும் தோத்து நிக்கிறதுனால இது பெருசாலாம் ஆகாது. பொலிட்டிக்கலா அவங்களுக்கு பெரிய கெயின்லாம் கிடையாது. செந்தில் பாலாஜி நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் லாபம் கிடையாது. இல்லைண்ணா, ப்ரூவ் பண்ணுங்க அவுட் பண்ணுங்கன்னு சைட்ல தானே கேட்குறாங்க. பிஜேபி இல்லை லாபம் தான். அவங்க எவிடன்ஸ் காமி ப்ரூவ் பண்ணுன்னு கேட்குறாங்களே. இப்போ ஒரு வேளை அரெஸ்ட் ஆகிட்டாருன்னா அது இதுதானே, இந்தாப்பா பார்த்துக்கோப்பா பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி. செந்தில் பாலாஜிலாம் ஒண்ணுமே ஆக மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க. சவுத் சைட் செந்தில் பாலாஜிக்கு அடி வாங்கினா சவுத் சைடுக்கு பிஜேபிக்கு லாபம் தானே வருது. என்ன லாபம்? அவரு கொஞ்சம் ஆதிக்கமா இருக்காரு. செந்தில் பாலாஜி தூக்கி 400 நாள் ஜெயில வச்சிருந்தாங்க. 400 நாள். என்ன லாபம் வந்துச்சு பிஜேபிக்கு? இல்லைங்க, நான் கரூருக்கு போயிருந்தேன் ஒரு முறை. அங்கக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டே நீங்க இப்பயும் கரூர் போனீங்கன்னா அந்த ஃபுல்லா நீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா ஃபுல்லா செந்தில் பாலாஜி போட்டோ, ஸ்டாலின் போட்டோ. இன்ச் பை இன்ச்சா எப்படி தன்னை ப்ரொமோட் பண்ணணுன்றது தெரிஞ்ச ஒரு செந்தில் பாலாஜி. அந்த ஃபிளைஓவர் இருக்கும் கரூர்ல மெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எங்க திரும்பினாலும் அவர் போட்டோவை தான் நீங்க பார்த்தா. அதுதான் அந்த அளவுக்கு பாத்தீங்களா? அது வந்து எலெக்ஷன் டைம்ல. அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நீங்க எங்க திரும்பினாலும் நீங்க உண்மைக்கே நான் சொல்றேன், நீங்க வேற ஒரு நாட்டுக்குள்ள போன மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் அப்போ பேனர் ப்ரோ அப்பா தேவா அப்புறம் பர்போஸா தான் அவர் வந்து கோயம்புத்தூர்ல போய் நின்னாரா இல்ல அவர் வந்து அது தெரியல. ஆனா நான் அப்ப நினைச்சது என்னன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆள் இருக்கானா, எனக்கே ஒரு மாதிரி இன்ஃபீரியர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அதாவது எப்படின்னா ஒரு செலிபிரிட்டி லெவலுக்கு. நீங்க இங்கதாங்க, நானு மதுரை தாங்க. நான் ஒரு வேலையா போயிருந்தேன். அங்கனக்குள்ள போகும்போது நான் 2 நாள் தங்கியிருந்தேன். அங்கனக்குள்ள ஃபுல் அண்ட் எந்த ஃபுல் ஊருக்கு பாத்தீங்கன்னா போனாலும் அங்க ஒரு மினிஸ்டர் வந்து பெரிய ஆளா இருக்காருன்னா ஊரை சுத்தி அவர் போஸ்டர் தான் இருக்கும். என்னமோ திடீர்னு அதிசயம் என்னங்க போஸ்டர் எல்லாம் ஒட்டிருக்காங்கன்ற மாதிரி கேக்குறீங்களே, ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி. சிவாஜி வந்து திஸ் இஸ் சென்னை அப்படின்ற மாதிரி, இது கரூரா என்னங்க இப்படி இருக்கு அப்படின்ற. இப்ப போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் தாவேகா மினிஸ்டர்ஸ் பேனர் போஸ்டர்லாம் இருக்கதான் செய்யுது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பயுமே ஒரு மினிஸ்டர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அந்த இடங்கள்ல வந்து அவங்களோட மாவட்டம், அவங்களோட சொந்த தொகுதி அதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான பேனரு, கட் அவுட் இதெல்லாம் எல்லாம் இருக்கதான் செய்யும். இல்ல கார்த்தி, நீங்க ஒரு நிமிஷம் அந்த கரூர் மட்டும் போய் பாருங்க. அந்த எக்ஸாஜரேஷன் இப்ப இருக்காதீங்க, இப்பதான் ஆக்சுவலி இல்லையே அவங்க. இப்ப இருக்காது. இப்போ இல்ல. நான் இதுக்கு முன்னாடி வந்து இல்ல இதுக்கு முன்னாடி நான் வந்து மூக்க அழகிரி இங்க மதுரையில இருந்தப்போ நான் சொல்றேன் தேவா, இப்ப வந்து நீங்க அதே சக்தி, மாதிரி டைம்ல டிவிகேவோட ஸ்ட்ராங் டைம் டிராவல் மினிஸ்டர்ஸ் இருக்கா அவங்களோட தொகுதியில போய் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி. பட் ஆனா நான் பார்த்து கொஞ்சம் இதானது வந்து கரூர் நான் பார்த்தேன்.
டைம் டிராவல் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வாங்க கார்த்தி. கார்த்தி, இந்த கௌசிக் குறுக்க ஓடுறான்ற மாதிரி காங்கிரஸும் பிஎம்கேவும் அடிச்சுக்கிறாங்க. அப்படியா? என்னாச்சு? ரீசெண்டா அது பார்க்கலையே. காங்கிரஸும் பிஎம்கேவும் கருத்து மோதல்கள் போயிட்டு இருக்கு. காங்கிரஸும் டிஎம்கேவுமா? பிஎம்கே பாமக. எதுல? காவிரி இஷ்யூலையா? காவிரி எல்லாமே அடிச்சுக்கிறாங்க. அவங்க பேசுறதுக்கு தகுதி இல்ல, ரவுடி மாதிரி பேசுறாரு காங்கிரஸ் தலைவர். சட்டையெல்லாம் மடிச்சுன்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க தயவுல மினிஸ்டர் ஆயிட்டு எங்களையே பேசுறியா நீ? எல்லா அரசியல் கட்சி அரசியல் பார்க்காதீங்க, பார்க்காம திடீர்னு பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. கார்த்தி, இந்த ஆந்திரா புது ஏர்போர்ட் பாத்தீங்களா? ஆந்திரால தெரியலையே, பார்க்கலையே. எங்க கட்டுறாங்க? கட்டிட்டாங்களா? அல்லூரி சீதாராமராஜு ஏர்போர்ட் புதுசா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. லைக் என்னைக்குன்னு தெரியல. லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா மோடி தான் போட்டிருந்தாரு அந்த போஸ்டர். ஓகே ஓகே, நல்லதுதான். தமிழ்நாட்டிலே சீக்கிரம் இடத்த கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுதான் எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு நம்மளது தான் எப்போ வரும் அந்த மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. லைக் ஆந்திரா அது எங்கே ஏதோ பார்லிமெண்ட் இதில் ஒருத்தர் பேசியிருந்தார், நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எதிர்க்கிறதுனால தான், லைக் இது டிஎம்கே ரூலிங் டைமில் சொல்கிறேன், எதிர்க்கிறதுனால தான் எங்களுக்கு எல்லாமே வந்துடுச்சு. லைக் இந்த மாதிரி எதிர்த்ததுனால தான் எல்லாருமே வந்து எங்களுக்கு வராங்க, ஆந்திராவுக்கு வராங்கன்னு சொல்கிறாரு. அது ஒரு விதத்தில் உண்மை தானே. இப்போது அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு, ஐ மீன் ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு தமிழ்நாடு வர வேண்டியதெல்லாம் ஆந்திராவுக்கு போகுது, அதெல்லாம் எதுவுமே கேட்கலன்னாங்க. ஸோ அது ஒரு விதத்தில் டிஎம்கேவும் காரணம் தானே ப்ரோ. லைக் அங்கே இந்த மாதிரி ரொம்ப அங்கே இப்போ ஏர்போர்ட் வராதுக்கு யார் காரணம்? இல்லை, இந்த ஏர்போர்ட் எப்போதும் வந்து லைக் அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அதான் இது வந்துட்டு இந்த சென்னை ஏர்போர்ட் வராததுக்கு யார் காரணம்? அது எப்படி சொல்றாரு? வாயில தான், வேற எப்படி சொல்றது? வாயில தான் சொல்லணும். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஏர்போர்ட் கண்டிப்பா வேணும், நான் இல்லன்னு சொல்லல. திமுக அவங்க சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து பண்ணிருந்தா இந்நேரம் முடிஞ்சிருக்கும். நீர்நிலைகள் உள்ள இடத்துல சூஸ் பண்ண அதான பிரச்சனை. திமுக தான் காரணம் ப்ரோ. பரந்தூர்ல போய் பாருங்க ப்ரோ, அந்த அளவுக்கு பெரிய இடம் உங்களுக்கு எங்க ப்ரோ கிடைக்கும்? அதுதான் இங்க இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை. லைக் அந்த அளவுக்கு உங்களுக்கு லைக் நிறைய பேர் இப்போ அது வரப்போகுதுன்னு எத்தனை பேர் அங்க லேண்டு எவ்வளவு பூம் ஆச்சு தெரியுமா? எத்தனை பேரெல்லாம் இல்ல. நான் சும்மா எதுக்கு சொல்றேன், குடோன் வாங்குறதுக்காக சும்மா லேண்ட் வாங்கி அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க ப்ரோ. 60% யாரு வாங்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். யாரு வாங்கி ரேட் அதிகமாகிட்டாங்கன்னு. ஆமா, லைக் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. லைக் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக போயிருக்கும். ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு லாஸ் இல்லை, டிராஸ்டிக்கான லாஸ் தான். வேற எங்க அதான் இப்போ, ஆனால் ஏர்போர்ட்டுன்னு வந்தால் வேற எங்க எத்தனை வருவானுங்க? எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. இப்போ தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இல்ல இப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்க மீனம்பாக்கமே எக்ஸ்டெண்ட் பண்ண போறதான்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ண எப்படிங்க? இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா எங்க ஆர்மி கேம்ப்லயே போய் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க மொத்தத்தையும்? மிலிட்டரி கேம்ப் வேற இருக்கு, அதெல்லாம் டச்சே பண்ண முடியாது. அதுதான் அடுத்து. அப்படி நீங்க எகிரி குச்சிங்கன்னா அங்கே இது பேராமெட்ரிக் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரிலாம் அப்படியே வந்துடும். அவங்களோட கிரவுண்டு, அவங்களோட அந்த மொத்த வில்லாவே இருக்கும். அங்க ஒரு வாட்டி கிரீடா இடம் இல்லைங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ற அளவுக்கு இடம் இல்லை. மீனம்பாக்கத்துலலாம் வாய்ப்பே இல்லை. லைக் புதுசா இன்னொரு ஏர்போர்ட் வேணும், லைக் கண்டிப்பா வேணும், சென்னைக்கு வேணும். நம்ம இன்க்ரீஸிங் பாப்புலேஷனா இருக்கட்டும், நம்மள வர மைக்ரன்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் இங்க சென்னையில வந்துட்டு லைக் ஆளவிக்கும் தமிழ்நாடுன்ற மாதிரி லைக் எல்லாருமே இங்க வராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னொரு ஏர்போர்ட் கண்டிப்பா தேவை. நீங்க அந்த மாதிரி இன்னொரு ஏர்போர்ட் வந்தாதான் லைக் அதோட அட்வான்டேஜ் என்ன ஆகும்னா, அதான் லைக் இந்த இது ஃப்ளைட் டிலே ஆகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இதுலேயே மீனம்பாக்கத்துலேயே எப்போ அந்த ஃபால் சீலிங் கீழே விழுவுன்னு அந்த கலாய்ப்பாங்க. அது ஆனால் முன்னே, இப்போ அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் இருக்குதுல்ல, அந்த ஒரு லிங்கம் இருக்குல்ல. ஸோ இதை விட பயங்கரமான ஒரு கட்டமைப்பில் வரும், அது ஒரு அந்த பேச்சு வந்து வெளில போகும். ஆனால் இப்போ அது பண்ணுவாங்களா இல்லை வந்துட்டு தலைமை செயலகம் பண்ணுவாங்க ப்ரோ? ஆனால் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ரொம்ப அது அன்பிளான்டு மாதிரி இருக்குது. அந்த இறங்குன அரைவல்ல வெளியில வந்தா நம்ம ஊபர் பிடிக்கிறதுக்கு ஒரு 500 மீட்டர் வாக் பண்ண மாதிரி இருக்குது, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு. அது என்ன மாதிரி அந்த
அந்த அது என்ன மல்டி ஸ்டோரி அபார்ட்மெண்ட் கிட்ட, மல்டி ஸ்டோரி அந்த மால், அந்த பார்க்கிங் கிட்ட போனாதான் ஊபரே புக் பண்ண முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வச்சிருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட் எல்லாம் அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். இல்லைங்க, இது ரொம்ப மோசங்க. இவ்வளோ பெங்களூர்லாம் இந்த மாதிரி இல்லைங்க. கொஞ்சம் வெளியில வந்தாலே உங்களால புக் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப தூரம் நீங்க நடந்து போகணுங்க. இது பெங்களூர் புது ஏர்போர்ட்டா சொல்றீங்க? பெங்களூர் புது ஏர்போர்ட் உங்களுக்கு மெட்ரோவே கனெக்டடா இருக்குன்னு சொல்றாங்களே. இது மெட்ரோ கூட நீங்க நடக்கணுங்க. எல்லாமே அது வந்து அவங்க இன்டர்லிங்க்டா பண்ணாங்க ப்ரோ. லைக் மெட்ரோவும் அது கூட வர மாதிரி பண்ணாங்க. இது மீனம்பாக்கம் ஆல்ரெடி இருக்குது, மெட்ரோ இப்போதான் வந்தது. அது எப்படி நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியும்? ப்ளஸ் ஏரோவுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு மால் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பார்க்கிங் லாட் வந்துட்டு அந்த டாக்ஸி ஆளுங்களுக்கு அங்கே ஒரு பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு அங்கே போனால் ஈஸியாக கிடைக்குன்ற மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்குலாம் இல்லையா? புக் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே கீழே இதுலேயே வந்துடும். என்ன அங்கே நிற்கிறதுக்கா அவ்வளோதான். நீ நிறைய லக்கேஜ் வித் குழந்தைங்க ஃபேமிலியோட வரும்போது ரொம்ப சிரமம். அந்த டைம்ல இப்போ வீல் சேர்ல எல்லாம் ஒருத்தங்க வராங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஊபர் புக் பண்ணா அவங்கள அங்க வரைக்கும் கொண்டு போகணும் வீல் சேர்ல. நம்மளுக்கு பரவாயில்ல, ஊபர் புக் பண்ணா பக்கத்துல போய் இறங்கிடலாம். இந்த பூனே, ஹைதராபாத் இந்த மாதிரி சிட்டிஸ்ல எல்லாம் போனா அதுக்கே நீங்க ஒரு 2000 பே பண்ணணும். அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க. கார்த்தி ப்ரோ, நம்ம இதில் 70mm ஐமேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வருமா? இதுக்கப்புறம் கட்டுறது இல்லை கேட்க ப்ரோ. வருங்க. பட் இப்போ இருக்கிற தேட்டர்ல எதுவும் கொண்டு வர முடியாது. இதுக்கப்புறம் புதுசா கட்டுற தேட்டர்ல கொண்டு வரலாம். கார்த்தி, ஆகஸ்ட்ல ஊருப்பட்ட படம் வருது போல. எதை பாக்குறது எதை விட்டுறதுன்னு தெரியல. நிறைய படம் வருது ஆகஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய படங்கள் இந்த எலெக்ஷனால அந்த இதனால டிலே ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஆஃப்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும், பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போகுது. பட் அது போல ரிலீஸ் பண்ணா மக்கள் அவ்வளவு பேரும் எல்லா படத்தையும் போய் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. உங்களுக்கு பிடிச்ச படம் பாருங்க, பிடிச்ச படத்தை பாருங்க. டிசி, மகுடம், இம்மார்டல், உங்களுக்கு பிடிச்ச படத்தை பாருங்க. உங்களால எந்தெந்த படத்தை பார்க்க முடியல அது 4 வாரம் கழிச்சு ஓடிடில வரப்போகுது, அதுல பாருங்க. கரெக்ட் தான். டாக்ஸிக் கூட இந்த வருஷம் இந்த மாசம் தான், ஆகஸ்ட் 26 ஆகஸ்ட். பாரடைஸும் வருது. ஆகஸ்ட் 14 3 படம் ரிலீஸ் இல்ல கார்த்தி? மகுடம், இந்த கவின், நயன்தாரா படம். மகுடம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே, போட்டிருந்த மாதிரி ஞாபகம். நயன்தாரா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டிருந்தாரு, பட் இவங்க இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, ஆனா சூர்யா அவரு படம் கன்ஃபார்ம் தான். அந்த படம் கன்ஃபார்ம் தான், ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஓ, அவங்க என்ன பேச போறாங்களோ தெரியல. ஓகே, ஆனா சஞ்சய் அவர் படம் அதுவும் இந்த மாசமே, அதுவும் டேட் தெரியலங்க. அது 7th ஆகஸ்ட் சொன்னாங்க. இல்ல 7th ஆகஸ்ட் கிடையாது, 7th ஆகஸ்ட் கிடையாது. ஆனா ஆகஸ்ட்ல தான் 7th ஆகஸ்ட் டிசி தான் சொல்லிருக்காங்க. டிசி, ஜிடி நாயுடு 2 படம் தான் வருது. ஆமா 2 படம். அவர் மாதவனுக்கு மட்டும் எப்படி ப்ரோ அந்த மாதிரி லைக் அந்த ஹிஸ்டாரிக் இந்த ஸ்கிரிப்ட்லாம் கிடைக்குது? எடுத்தப்போ இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ட்ரெய்லரே பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஸ்டோரி லைனப்லாம் கூட நிஜ வாழ்க்கையா இருந்தாலும் அதுல அவர் எக்ஸ்ட்ராவா எதுவும் ஆட் பண்ணல, அங்க நடக்கிறது தான் சொல்றோன்ட்டு இந்த நம்பி நான் மேக்ஸிமம் மணிரத்னம் இருக்கார்ல, மணிரத்னம் தான் இதை அதிகமா பண்ணுவார். அவரு தான் வந்து ஒரிஜினலா இருந்த கேரக்டர்ஸோட பயோபிக் மாதிரி அதை எடுத்துட்டு அதுக்குள்ள கொஞ்சம் கதைகள் சேர்த்துவாரு. அவர் இப்ப இல்ல, எப்பயுமே பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்கும். இருவர், அந்த கணத்தில் முத்தமிட்டால், எல்லா படங்களுமே அவருடைய படங்கள் எல்லாமே, ராமன், நிறைய படங்கள் அப்படிதான் இருக்கும். அதே வந்து அவர் கூட இருந்தவங்களும் மேக்ஸிமம் அது ஒரு ஃபார்முலாவா. இப்போ நீங்க சுந்தர்சி அஸ்டன்ஸ்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்க, சுந்தர்சி மாதிரியே எடுப்பாங்கல்ல, கமர்ஷியலா எடுப்பாங்க. இப்போ ஹரியோட அஸ்டன்ஸ்லாம் அந்த மாதிரி எடுப்பாங்க, சங்கர் அஸ்டன்ஸ்லாம் பிரம்மாண்டமா எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி மணிரத்னம் அஸ்டன்டா இருந்து வரவங்களுக்கு எல்லாம் அது அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இந்த ஸ்டைல்ல படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ சுதா கோங்கரா பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. சுதா கோங்கரா பராசக்தி, சூரரை போட்டு, இந்த கேப்டன் விஸ்வநாத்தோடைய கதையை பேஸா வச்சு சூரரை போட்டு பண்ணாங்க.
பராசக்தி அந்த இந்திய எதிர்த்து அவங்க போராட பாலா கூட வயசை தானே வச்சு பண்ணாங்க. அசிஸ்டண்டா இருந்தாங்க. மணிரத்னம் தான். ஆனா அதிகம் அவரு மாதவனும் மேக்சிமம் மணிரத்னம் அந்த டீம்ல இருந்து வந்ததுனால அவருக்கும் சுதாகவும் ராகவும் க்ளோஸா இருந்ததுனால அந்த ராக்கெட்ரி பண்ணாரு. இப்போ ஜிடி நாயுடு பண்றாரு. அதனால ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதுவும் இது பண்றாரு. அடுத்து முன்னாடி குரு பண்ணியிருந்தாரு அம்பானி கதையை பேஸ் பண்ணி. அவர் ஏதோ ஆக்டிங் கிளாஸ் கூட வச்சிருக்காருல்ல ப்ரோ, எங்கேயோ அது பார்த்தேன். இந்த ப்ரொட்டஸ்ட்ல அப்பதான் அவங்க அந்த ஆக்டிங் கிளாஸ் பத்தி வெளில வந்துச்சு. எங்க போனீங்க நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்ற இடத்துல இல்லாம அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. லைக் அவங்க டோருக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு போஸ்டர் மாதிரி வச்சுட்டு போனாங்க போல. எனக்கு அப்பதான் தெரியும் இவர் ஒரு ஆக்டிங் கிளாஸே வச்சிருக்காரு அப்படின்ட்டு. வேற யாருக்கும் இல்ல. கார்த்தி இந்த செகண்ட் ஏர்போர்ட் பத்தி சொன்னாங்கல்ல, பட் இப்போ அந்த செகண்ட் ஏர்போர்ட் வந்தா இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து ரன்னிங்ல இருக்குமா எப்படி? இருக்கும் ரன்னிங்ல தான் இருக்கும். பட் ஆனா அது வந்து டொமஸ்டிக்கா வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்டர்நேஷனல் மாத்திருவாங்க. பட் ஆனா அது வந்து அதெல்லாம் இப்போதைக்கு வர இல்ல கனெக்டிங் ஃபிளைட் அந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும்ல. அது இப்போதைக்கு நடக்க போறது இல்ல. நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. எப்படி இவங்க போற போக்கில் ஒரு 10 வருஷம் ஆக்கிடுவாங்கன்னு வைங்க. யாரும் பயப்படாதீங்க. ஆனா எனக்கு என்னன்னா இப்ப புது ஏர்போர்ட் வந்து அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இந்த பழசு வந்து டொமஸ்டிக்னா ரொம்ப சிரமமாகும். ஏன்னா அப்படி இருக்காது அங்க இருந்து இங்க வந்து அப்படி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ஒரே ஏர்போர்ட்டா ரன் ஆனா மட்டும்தான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒரே ஏர்போர்ட்டா தான் மாத்துவாங்க. அப்ப இது வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதுதான் அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு பக்கத்துல இருக்கிறதுதான். ஏன்னா லோக்கல் இந்தியாக்குள்ள டொமஸ்டிக் ஃபிளைட்டும் சரி இன்டர்நேஷனல் ஃபிளைட் அந்த கனெக்டிங் அந்த இதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். ஆனா அந்த ஏர்போர்ட் கட்டி முடிக்கிறதுக்குலாம் ஒரு 10 வருஷம் ஆயிருங்க. 10 வருஷம் ஆயிடும் கண்டிப்பா. ஆரம்பிச்சா முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு. லேண்ட் ஃபைனலைஸ் ஆகவே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆயிரும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டு தாண்டி போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை அந்த சைடு. செங்கல்பட்டு தாண்டியா? சேலம் பரந்தூர் நல்ல பிளேஸ் தான். பரந்தூர்ங்கிறது வந்து எல்லா ஏரியாவும் பரந்தூர் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ப்ரோ? செங்கல்பட்டு அளவுக்கு இருக்கும்ல தூரம் ஏர்போர்ட்ல? இல்ல செங்கல்பட்டுனால நீங்க பரந்தூர்ல இருந்து நீங்க மத்த டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணும்போது அது ஓகேவா தானே இருக்கும். செங்கல்பட்டுல இருந்து நீங்க காஞ்சிபுரம் அந்த சைடு போறதுக்கும் நீங்க பரந்தூர்ல இருந்து அந்த கனெக்டிவிட்டிக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ல ப்ரோ. நீங்க சொல்றது 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. லைக் அந்த இப்போ ஏர்போர்ட் நாளைக்கு 1ஆம் தேதி நாளைக்கு வந்துட்டு இனாகிரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க மொத்தமாகவே வந்துட்டு 2.8 இயர்ஸ் லைக் 31 மந்த்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த இது ஃபுல்லாக படிக்கிறப்போ 31 மந்த்ஸில் மொத்தமாக முடிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது 2.5 வருஷத்துக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. அவங்க மொத்த ஏர்போர்ட்டையும் முடிச்சிட்டாங்க. லைக் ரொம்ப பெரிய ஏர்போர்ட் அது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு லேண்ட் ஃபைனலைஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் மேக்ஸில் வந்துடும்ல. இல்லை லேண்ட் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ நாள் ஆகுன்றீங்களா? 3 இயர்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் முடிக்க மாட்டாங்க ப்ரோ. ஓரளவு பார்ஷியலி முடிச்சிருவாங்க. நாளைக்கு ஆகஸ்ட் 1 இது இனாகிரேஷன் ப்ரோ. ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. லைக் உங்களுக்கு வந்து ப்ரோட்டோடைப் மாதிரிலாம் எதுவும் இல்லை. லைக் ஒர்க்கிங்காக இன்னும் அது வந்துட்டு அந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் உள்ள இருக்குது. அவர் சொல்றது ஆந்திரா ஏர்போர்ட் சொல்லிருக்காரு. அதான் ஆந்திரா ஏர்போர்ட் தான் ஃபுல்லாவே முடிச்சிட்டாங்களா? ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஓவர். உங்களுக்கு வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டு, அங்கே இருக்கிற லாஜிஸ்டிக்ஸு, அப்புறமா வந்துட்டு அங்கே ஏர்போர்ட்டுக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கும் லைக் எப்படி வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். அவங்க வந்து அலையன்ஸ்ல இருக்காங்க. பிஜேபி அலையன்ஸ்ல எல்லாமே ஃபாஸ்டா பண்ணிருப்பாங்க. கூட்டணி ஆட்சியில இருக்கிறதால. இங்க வந்து சென்னைக்கு இதே மாதிரி ஃபாஸ்டா வேலை நடக்குமான்லாம் நம்ம சொல்ல முடியாது. இங்க எல்லாமே பட்ஜெட் அப்ரூவ் பண்றது. அது லைக் அங்க வந்துட்டு பெனிஃபிட் ஆகுறாங்களே அட் ரிசல்ட்டா. லைக் நம்ம அதுக்குன்னு கூட்டணி இருக்கணும்னு அந்த மாதிரி நான் சொல்ல வரல. பட் அந்த மாதிரி பண்ண அது ஒரு ஃபேக்டர். ஆனா நீங்க அங்க ஃபாஸ்டா நடக்கும் எல்லா வேலையும். இங்க நமக்கு ஒரு ப்ராசஸும் ஸ்லோவா தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ இங்க எய்ம்ஸ் எப்படி ஸ்லோவா முடிஞ்சு பாருங்க. மதுரை எய்ம்ஸ் அந்த மாதிரி தான் நடக்கும்.
ப்ரோ ஒரு 70mm தியேட்டர் வரதுல என்ன ப்ரோ பிரச்சனை இருக்கும்? லைக் யாருன்னா ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா லைக் ஒரு ஐமேக்ஸ் 70mm பார்க்கணும். ஐமேக்ஸ் தானே சொல்றீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தியேட்டர் சைஸ்ல இப்ப எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. கட்டுற தியேட்டர்ல இனிமேட்டு கட்டலாம் இந்த மாதிரி. ஆனா லைக் நீங்க ஹைதராபாத்ல பிரசாத் பிசிஎக்ஸ் 70mm இருந்துச்சு. அதுக்கு லைக் குஜராத்ல அகமதாபாத்ல ஒன்று இருந்துச்சு. இந்த 2 மட்டும் தான் இந்தியாவிலேயே 70mm இருந்துச்சு. பட் பிரசாத்மே வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணா லைக் எல்லா ஐமேக்ஸும் வந்து எங்களால் அவ்வளோ பெரிய ரீலை வந்துட்டு லைக் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லைக் அவங்க 2014 நினைக்கிறேன், இது 14 13 தெரியல, அவங்க ஐமேக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. அப்புறமா தான் பிரசாத் பிசிஎக்ஸ்ன்னு இப்போ மாறிச்சு. ஸோ அதனால தான் இங்கே எல்லாருமே பயப்படுறாங்களா ஒரு 70mm தேட்டர்? இல்ல அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க அந்த மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ரொம்ப அதிகம். ஐமேக்ஸ் கொண்டு வர்றீங்கல்ல, ஐமேக்ஸ்க்கே கிட்டத்தட்ட 10 மில்லியன் அதுக்கு தனியா பே பண்ணணும். அதுக்கு மேலே அந்த தேட்டரு, அந்த மெயின்டெனன்ஸ், இங்க இருக்க டிக்கெட் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா 300 ரூபா இவ்வளோதான் இருக்கு. இப்போ அங்கெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் நீங்க கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அதுல பெரிய ரெவன்யூ அவங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது. அதனாலதான் மற்றவங்களாம் பண்றதுக்கு பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. ஏன் ப்ரோ இப்போ இன்னொன்று படங்கள் அந்த ஆடிஸ்லயே மாதிரி பிராண்டட் ஐமேக்ஸ்ல வாங்குறாங்க. வரதே இல்லையே. எத்தனை படம் வருது ஐமேக்ஸ்ல வந்து எத்தனை படங்கள் வருது? ரொம்ப செலக்டிவான படங்கள் மட்டும் தானே வருது. இல்ல ப்ரோ, அப்படி பார்க்கும்போது இப்போ ஐமேக்ஸ்ங்கும் போது இப்போ நம்ம அடுத்து அவங்க ஐமேக்ஸுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்கிரீன் எக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்கல்ல. இப்போ ஆக்சுவலா இப்போ அதான் டெல்லியிலேயே அதனாலதான் 2, எபிக் பெங்களூர்ல கூட ஒன்று அந்த இருக்கு. மாதிரி போயிடுறாங்க அவங்க. பட் ஆனா அந்த ஸ்கிரீன் எக்ஸுங்கிறது இந்த பிராண்ட் நியூ டேக்கெல்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு. இப்போ பெங்களூர்லயே வந்துருச்சு. இப்போ இந்தியாவுக்குள்ள வந்தே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. நம்ம இன்னும் உங்க ஐமேக்ஸுங்கிறத இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்பவுமே 3 ஸ்கிரீன் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல ஒண்ணு, ரெண்டு இப்போ தான் இருக்கு. சென்னையில 2 தான் இருக்கு. ஆமா 3 இருக்கு. சென்னையில 2 இருக்கு, கோயம்புத்தூர்ல 1 இருக்குல்ல. ஆமா இப்பதான் ஐமேக்ஸே 3 கவுண்ட் நம்ம வந்திருக்கோம். இதுக்கே மத்தபடி வந்து மத்த ஒடிசி சிட்டிஸ் மாதிரி எல்லாம் இதை விட ஒடிசி கொஞ்சம் மாதிரி பெட்டரா அவதார் மாதிரி படம் வந்தா தாங்க போறீங்க. மற்ற நாள்லாம் உங்களுக்கு டிக்கெட்டே போக மாட்டேங்குது. ஏன் ஓப்பனேவருக்கு போச்சு ப்ரோ? என்ன ப்ரோ நீங்க எதுவுமே இல்லாம சொல்லிடுறீங்க. அதான் தம்பி, எப்ப இந்த கிறிஸ்டோபர் நோலன் படம் இந்த மாதிரி பெரிய படங்கள் தான் சொல்றீங்க. மற்ற நாள்லாம் அந்த மாதிரி படங்கள் எத்தனை வருது? வருஷத்துக்கு 4 படம் சில வரும். பேர் இல்ல ப்ரோ, பாகுபலியில இருக்கட்டும், RRR இருக்கட்டும், சரி ஓகே அதெல்லாம் கூட செலக்டிவா தான் இருக்கு. பட் ஆனா அங்கேயும் போய் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்களே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 70mm தேட்டர் பிரசாத்ன்றது வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இருந்துச்சாங்க. நிறைய பேர் அங்கே வந்து ட்ராவல் பண்ணிலாம் போய் பார்ப்பாங்களாம். லைக் எனக்கு இன்டர்ஸ்டெல்லார் வந்துட்டு அதுதான் அங்கே இது ஸ்க்ரீனான லாஸ்ட் படம்னு சொன்னாங்க. ஸோ அப்புறமா லைக் நான் தான் 70mm தேட்டர் பார்க்கணுன்னா நான் எங்கே போய் பார்க்குறதுன்னு பார்த்தா நம்ம இதில் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் நான் வந்து பார்த்தேன், ஓ இங்கே தான் இருந்ததா, அது ஏன் அப்போ எடுத்தாங்கன்னு பார்த்தா அதோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. லைக் கஷ்டமாக இருந்துச்சு. அது வந்துட்டு அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணது. அப்புறமா இப்போ ஒரு பிசிஎக்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதோட ஃபுல்லஸ்ட் வந்து அவங்களால எடுக்க முடியல எப்படி இருந்தாலும் இப்போ. அதோட எபிக் நல்லா இருக்கும் ப்ரோ. எபிக் தான் நிறைய வரும் இதுக்கப்புறம். அவங்களுக்கு தேட்டருக்கு காஸ்டாவும் ஐமேக்ஸோட கம்மியா இருக்கும். எபிக்கும் சேம் டிக்கெட் பிரைஸ் இருக்கு உங்களுக்கு. அதனால அதான் எல்லா உட்காந்து பார்க்குற அந்த தேட்டர்காரங்களும் விரும்புறாங்க. ஃபெட்டிக்கும் கம்மியாக இருக்கும் ப்ரோ. அந்த சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் ஐமேக்ஸ் பலாசோலையும் பார்த்துருக்கேன், லுக்ஸ்லையும் பார்த்துருக்கேன். அதோட எபிக் வந்து சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. லைக் ஆனால் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ராக்கி போனீங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் இன்னொரு ஸ்க்ரீன் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்துட்டு அதுலலாம் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. லான் சீட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பீச் மேலாம் உட்காந்துருவாங்கல்ல, லைக் அந்த ஒரு வுட்டன் ஸ்லாப் மாதிரி அந்த மாதிரி சீட்லாம் இருக்குது அதில். கார்த்தி ப்ரோ, இந்த ராமாராவ் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கட்டுறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, அது என்ன ப்ராசஸ் இருக்கா இல்ல ரொம்ப நாளாவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவா ப்ரோ? லைக் அது ரெவன்யூ கொடுக்குமா அந்த அளவுக்கு? அது படம் எடுக்கிறத பொறுத்து இருக்கு. அதுக்கான டெக்னாலஜி நீங்க புதுசு புதுசா கொண்டு வந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் எல்லாம் ஸ்டூடியோக்கு மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க அதை பண்ணாலும் பெரிய யூஸ் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ எல்லாருமே ஸ்டூடியோல எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நிறைய சிஜி யூஸ் பண்றாங்க. இப்போ பெரிய பெரிய ஹீரோ வச்சு நீங்க வெளில படம் எடுக்க முடியாதுன்றதுனால தான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க ஸ்டூடியோவை. அதுவுமே இப்போ ரொம்ப ஒரு சின்ன ஸ்டூடியோக்குள்ளேயே வச்சு ஹீரோவை மட்டும் அப்படி இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்கன்னு எடுத்து படத்தையே வந்து உருவாக்கிடுறாங்கல்ல.
இப்போ அந்த ராமாயணம்லாம் அப்படி தானே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக சிஜி வச்சு. இப்போ அதுக்குமே பெரிய அந்த மாதிரி பண்ணுறதுனாலுமே பெரிய இதெல்லாம் நான் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ரிட்டர்ன்ஸ்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே. அது நோக்கி தான் நம்ம போகணும். இப்போ ராமாயணா கூட இருக்கட்டும். லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமாயணா, வாரணாசின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாரணாசிக்கு தான் ஃபார்வர்ட் ஆவாங்க. ஏன்னா வாரணாசி என்ன கதைன்னு தெரியாது. பட் ராமாயணா என்ன கதைன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்போ வாரணாசி கதை தெரியாது யாருக்கும். அதே தான் ப்ரோ. லைக் ஆனால் ராமாயணா தெரியும். ஸோ அது வந்துட்டு அங்கே போய் உட்காந்து பார்ப்பாங்களா? ஏன்னா இப்போ ஹான்ஸ் ஜிம்மர் இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் இருக்காங்க, அந்த ஃபேக்டரிக்காக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குமா? ராமாயணம் தானே கண்டிப்பாக இருக்கும். எப்படி எடுத்திருக்காங்க அந்த கதை தெரிஞ்ச கதை தான். பட் எப்படி எடுத்திருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ரெசன்டேஷனுக்காக தான் பார்ப்பாங்க அந்த படத்தெல்லாம். அதனால தாங்க இதை வந்து இந்த படத்தை இந்த ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் சிங்கம் எப்படி இருக்கு, சிங்கம் மாதிரியே இல்லைன்றாங்க. ஓ சிங்கம் மாதிரியே தான் நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டேனே. அப்போ சிங்கத்தை வித்தியாசமாக காட்டினாதான் பார்ப்பாங்க. இல்லைப்பா அதான் இந்த படம் இப்போ லைக் ராமாயணம் இது கம்ப்ளீட்டா வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னும் போது சிங்கம் இப்படிதான் இருக்கணும்லாம் இல்லைங்க. அந்த டைம்ல இது இப்படி இருந்தது. அது ஒரு இமேஜின் வேர்ல்டு தானே. மொத்தமா அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பிளஸ்ஸே. அதே மாதிரி மியூசிக் மேல நிறைய பேர் கொஞ்சம் கான்ட்ரவர்சி சொல்றாங்களா? ஒருவேளை ஹாலிவுட் டைப்ல அவங்க பண்ணனால அது நமக்கு அந்த ஃபிளேவர் நமக்கு செட் ஆகலையோ? எது மியூசிக்கா? மியூசிக் நிறைய பேர் மியூசிக்னா இவ்வளவு காசு கொடுத்து அகாடமி வின்னர்லாம் போட்டிருக்கீங்க, பட் மியூசிக்கே இல்ல அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களே. அது ஹாலிவுட் டைப்ல இருக்கறனால இப்படிதானே இருக்கணும் இந்த படத்துக்கு. இந்த ஸ்டைலுக்கு இதுதானே கரெக்டா தானே பண்ணிருக்காங்க. அதுதான் நானும் மியூசிக் ஃபீல் போடணும்னு பண்ணேன். எதிர்பார்க்கறீங்களா? இல்ல அதுதான் நானும் ஃபீல் பண்றேன். பட் பெரும்பான்மையான பேர் அனிருத் ஸ்டைல்ல வந்து தெரியல. இல்ல எனக்கு ராவண மகண்டா அப்படின்னு போட்டிருந்தா நல்லா இருந்துன்னு சொல்லுவீங்களா? இது ஹாலிவுட் டைப்ல இருந்துச்சு. அந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ லைக் இட். பட் என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டிடன்ட் லைக். இந்த படமாவே இந்த படத்தோட பிளான் என்னன்னா, இது வந்து ராமாயணாவை கொண்டு போய் பேன் இந்தியா படமா எடுத்தது போக இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டைல ரீச் பண்ணணும் அப்படின்றதான் பிளான். ஓவர்சீஸ் மார்க்கெட்லாம் இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றதுக்காக இது ஒரு ட்ரை பண்றாங்களே. ஆனால் லைக் இந்த இதுக்கு நான் மகாவதார் அந்த நரசிம்மா நினச்சல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்களது இன்னொரு படம் வருது. அவங்களதே வந்து அவங்க மொத்த 10 அவதாரம் எடுக்க போகிறாங்களாம். ஆனால் அது நிறைய பேருக்கு போவாங்க. ஏன்னா அந்த கதை எல்லாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. இதுனா எல்லாருக்கும் ஓரளவு ஒரு ஐடியா இருக்கும்ல. அந்த மாதிரி தம்பி இந்த கதைக்காகலாம் யாரும் போக மாட்டாங்க. இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவ்வளவுதான். இது எப்படி எடுத்திருக்காங்க அதுக்காக தான் போறாங்க. நீங்க அந்த ஆடியோ லான்ச் போறீங்களா ப்ரோ? விஸ்வநாதன் சன்ஸ்க்கு? இல்லைங்க நான் போலங்க. இங்கே தான் சென்னை தான். Can I ask one question? Yes bro. As I am from North, so all the Tamil fans are here. So can I just ask what are your views of the Ramayana trailer? Like, can you speak about the Tamil dubbing and what about the overall trailer? அங்க ரிவ்யூ கேக்குறாரு ப்ரோ. ஓவராலா ராமாயணத்தை அந்த ட்ரெய்லர் இங்கிலீஷ்லாம் தெரியும்பா. இங்கிலீஷ்லாம் தெரியும். உங்களுக்கு கேக்கலையோன்ற கேட்கல. எனக்கு சவுண்ட் தான் கேட்கல. அவர் என்ன கேட்டாருன்றது சவுண்ட். I have one request. Can you please speak in English because I don't know Tamil. The Ghost. Yes bro. Trailer. I like the trailer so much bro. VFX is very good. Here in Tamil Nadu there is some Dravidan politics followers are criticizing the trailer only because of they hate Rama. They connected with BJP, that ideology, the two ideology. So they are spreading some negative reviews. But overall, as a film, that VFX and making style are very good. What about the Telugu, Tamil dubbing quality? Dubbing also is very good. The character selection was also good actually. Like taking Ranbir as
So more than Ranveer, Yash is big Yash plus is in Tamil. perfect. And He also had a very big fan base in Tamil Nadu because Sir, of KGF. as you are So present here, I it want was to ask additional you. positive for the film. Yeah. Sir, as you are present here, I want to ask you one thing that it is seen that Tamil Nadu is not that open. Sorry to say this, but Tamil Nadu is not that open to other industry movies. But as this can be a turning moment, like Bahubali No, bro. That is wrong. Who said that? Dhurandhar did very well in Tamil Nadu box office. And Telugu Karthik, movies bro. are already doing good. Kannada films. Yeah. I'm talking like if they get a wide release, like big movies get wide release. So for Ramayana, which distributor would be like good? And what's Distributor would not be yet the confirmed, but Sony Pictures are already collab with the producer. So maybe no, sir. I would like to say that Sony Picture is for global distribution, not for South India. Karan Johar bought the film for Indian rights, right? He is doing in the north only, just north belt. The south distribution is not locked yet. But as per my knowledge, very big distributors in Tamil Nadu are trying to buy that movie. They are very interested. So you don't Can it worry beat the about that. KGF 2 record? Can it beat the KGF 2 record in Tamil Nadu? KGF record, I don't know, bro. We can say only after the film reviews only. Bro, now tell about your Hindi expectation. Like it met your expectation, and because so much of Hindi reviewers they are giving poor reviews for the trailer. What do you feel? Yes, there are. I have read everybody's opinion, like not just my North reviewers, but also Malayalam reviewers, like Telugu reviewers, Tamil reviewers. But as you asked my opinion, so overall, I liked the trailer pretty much. It was very. It impressed me like 10 times than the glimpse which came earlier. Overall, it is very good. I have issues with it. There are some points which need to be corrected. There are places where there is room for improvement, but overall it is very good, I would say. Yeah. Release date also very big plus in Tamil Nadu, bro. Tamil Nadu Diwali is very big festival, so you can expect a big collection that time. And being not released any big celeb movies on that Diwali, like யாதனா வருதா ப்ரோ நம்ம அதுல சூர்யா படம். Jailer 2 is coming on 15 October, and Yeah, one more for Dhanush. Ayudha Puja. Bro, Dasara. ஓம் கூட அந்த டைம் தானே ப்ரோ? தீபாவளி தானே? ஓம் வந்து after Diwali. So will it impact? Jailer 2 will impact its collections. Like I heard that Ramayana will release by 30 October because they are targeting a long weekend, like long week before Diwali. They will release at 30 October only. That's not a problem, bro. Already Jailer will run 2 weeks, so there will be no huge impact. Very less impact in few multiple screens only. So that's not a big problem for Ramayana. because like So only thing is, bro, in promotion and interviews, that Ramayana team should never criticize any Tamil people or give any unwanted words. So this is the only thing they have to very Uh, clear Karthik about sir, it. I would like to comment on this that that's why Yash is very essential for this film's production. We are like because Yash knows the sentiments of the Tamil people, the Telugu people, the Karnataka people. So he In will be in Tamil Nadu, same like Rama here, Ravana also
same respect in Tamil Nadu. So the team should balancely maintain both the characters. Like they should show Ravana as powerful as they show. As powerful as Rama. Yeah, that can be seen from the trailer itself. We can't check anything from the trailer, no. They have set up Ravan's character by showing his like in previous adaptations we haven't seen Ravan's journey, but in this trailer we in this movie we will see Ravan's journey too, that how he became such a powerful king and all. But that will be a very big advantage for you actually, because like more than heroes, like villains will be more celebrated in wherever it is. Like if this like we know about Ramayana stories, but we don't know about the Ravana stories and all. Like actually a movie came about in the Ram Setu. In that only a parts of Ravana's inhabitants and where he was, like it was actually gone around. So we need a detail of it. So if they give it, means maybe this movie will be a, because the only factor where the story is not like we don't know anything about that part of the story is about Ravana, what he was like, how he became the king, like because they have shown him as a mighty king, and also like he was fighting with everyone, like without his armor or whatsoever. That will be a major advantage for you. Like I want to ask you all of you that what should be the promotion strategy? Like they are I'm very disappointed from the team's promotion strategy. They are not even promoting well in India. Leave it for the West. I want to ask that like South audience they are very extraordinary in their promotion, and it would be very essential for this film to support do promote there to attract the local, like rural audience, also the neutral audiences also. So I would like to hear up on that from you. If they may glorify Ravana and talk more about Yash, means there is a win chance in Tamil Nadu. Na bro? Like a time irukku, time illa 3 months. We have a time, 3 months bro. They will do. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ கேக்குது. சேகன் சீகன் ப்ரோ. சொல்லுங்க சேகன். ப்ரோ இந்த சிக்மா எப்படி ப்ரோ இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலா எப்படி ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு எப்படி ஸ்டோரி வந்து அவங்க டெவலப் பண்றதுக்காக கேட்க போய் அதை வந்து ஓகே பண்ணி இவ்வளோ பெரிய க்ரூ அண்ட் காஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்றதெல்லாம் எப்படி ப்ரோ? எங்கேயும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல எப்படி? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏற்கனவே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாத நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ்லாம் எடுத்திருக்காரு. அது பிரச்சனை இல்லை. அவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்காரு. விஜய் சன்ன்றது பெரிய ப்ளஸ் தானே. அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அவரு சொன்னாலும் சொல்லனாலும் அவர் விஜயோட சன்ன்றது ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு. அது மாதிரி கேஸ்டிங்கா ரொம்ப பெரிய கேஸ்டிங்லாம் இல்லையே. சந்தீப் கிஷான் அந்த அந்த அவரு இந்த யங் டீம் வச்சு தானே பண்றாங்க. அப்ப வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அப்படியே வந்து இந்த இதுக்கெல்லாம் கேம்பெயினுக்கெல்லாம் போட்டனால அப்படியே வந்துட்டாங்களா? மியூசிக் டைரக்டர் ப்ரிஃபர் பண்றது யுவன் சங்கர் ராஜா தான். இல்ல தெலுங்கு தமிழா பண்ணும்போது அந்த படம் தெலுங்குலயும் பண்றாங்க. சந்தீப் கிஷான் தெலுங்கு மார்க்கெட் இருக்கு, தமிழ்லயும் மார்க்கெட் அந்த இருக்கு. ஹீரோயினுக்கும் இருக்கு ப்ரோ. அவங்களுக்கு இப்ப தெலுங்கு தமிழ் பண்ற மியூசிக் டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் இருக்காரு, அனிருத் இருக்காரு, ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, தமன் இருக்காரு. இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க தெலுங்கு தமிழ் ரெண்டுலயுமே. இப்ப நீங்க யுவன் சங்கர் ராஜாக்கு தெலுங்குல பெருசா அந்த அளவுக்கு ரீச் இல்ல. இப்ப இமான், யுவன் சங்கர், இந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் இவங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. இப்ப தெலுங்குலயும் கொஞ்சம் பெருசா இருக்கணும், சேம் டைம்ல தமிழ்லயும் இருக்கணும் போது இப்போ இருக்கிறதுல தமன் தானே இந்த யூத்தாவும் தெலுங்கு படங்கள் தான் பண்றாரு. அவரு தான் பண்றாரு. இப்ப ஏஆர் ரஹ்மான் போனீங்கன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட்டா இருக்கும். ஸோ பட்ஜெட்டாவும் கொஞ்சம் கம்மி, இது தமிழுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, அதனால அதை செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் இன்னும் சாங் ட்ரெய்லர் எதுவுமே இது பண்ணாம இருக்காங்க ப்ரோ? டீசர் ஒன்று விட்டாங்க முன்னாடி, ரிலீஸ் டேட் மாறிடுச்சுல்ல அந்த ஜனநாயகனால, அதனால வெயிட் பண்றாங்க. ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. சாங் விட்டுட்டாங்களே, ஆல்ரெடி ஒரு சாங் விட்டுருக்காங்க. அதான் ஒரு சாங் விட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம பசங்க பண்ண அலப்பறம் இருக்கு, லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு
ஒரு சீன்ல அப்படி சும்மா ஏதோ போட்டாங்கடா, அதை வச்சுட்டு டெவலப் பண்ணானுங்க எவ்வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அந்த ப்ரோ படத்துக்கு இன்னொன்னு பெரிய ஓப்பனிங் இருக்குங்க. தமிழ்நாட்டிலே பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஹைலி எக்ஸ்பெக்டட் ப்ரோ. ஒரு இன்டர்வியூக்கே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா, லைக் நீங்க அது இப்போ அந்த பியன் வேர்ட்ஸ் இதே பார்த்துருக்கணும். லைக் அந்த இது லைக் நான் பார்க்குற வரைக்கும் 71K இருந்துச்சு. நான் சும்மா ட்விட்டருக்கு போயிட்டு திருப்பி வரேன் 1.3க்கு தாண்டிச்சு, 1.3 mm தாண்டிச்சு ஈஸியாக. ஸோ லைக் இன்டர்வியூக்கே அவ்வளோ இருக்கிறப்போ ஈஸியாக போயிடும் ப்ரோ. பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம். லைக் தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹைலி எக்ஸ்பெக்டட் அதுதான் நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை நான் அது முன்னர் சொன்ன மாதிரி ஏதோ 7th ஆகஸ்ட் ஏதோ ரூமர்ஸ் இருந்துச்சு ப்ரோ. ஸோ இப்போ அது டிசி கூட விட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா தெரியல. பட் 7th ஆகஸ்ட் வராது. இல்ல 7th ஆகஸ்ட் கிடையாது. வராது 7th இப்போ ஆகஸ்ட் வராது. கிடையாது. இப்போ தெரிஞ்சு போச்சு. நிறைய பேருக்கு டிஸ்கஷன்ல இருந்திருப்பாங்களா ப்ரோ அதுக்கு? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் படம்ன்றனால வந்து கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துட்டு சரி ஓகே இதை வந்து நல்லா ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர்ல ஹெல்ப் எடுத்திருப்பாங்களா? அது தெரியலையே. அவர் அடுத்தடுத்த இன்டர்வியூ கொடுக்கும்போது அவரே சொல்லுவாரு. நான் இதுலேயே சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு டீம் எல்லாமே எல்லா டேரக்டருமே டீமோட தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். மோஸ்ட்லி பாலா ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும் தான் நாங்கள் தனியாகவே பண்ணுற ஆளுங்க இருப்பாங்க. தியாகராஜன், குமார் ராஜா அந்த மாதிரி. இது எல்லாருமே டீமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் இன்புட்டும் எடுத்திருப்பாரு கண்டிப்பா. இப்போ ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், உண்மையா போய் அந்த எல்லாம் செந்தில் பாலாஜி தான் படத்துக்கு போன மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா? இப்படி உண்மையா இருக்குமா? தெரியலங்க, அதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும். என்ன ப்ரோ சொன்னீங்க புரியல. செந்தில் பாலாஜியா? செந்தில் பாலாஜி மூவில தியேட்டர்ல உட்காந்துருக்க மாதிரி வந்து வீடியோ வந்து இப்போ ஒன்று போட்டிருந்தாங்க 1 ஹவருக்கு முன்னாடி. அதான் உண்மையா இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு அங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு. ஸோ அதுக்குள்ள எப்படி ஒரு மூவிக்கு, ஏன்னா இங்க 6 நாள் வந்து கேட்டிருக்காங்க, லீவ் கேட்டிருக்காங்க சைன் போடுறதுக்கு. ஸோ அதுக்குள்ள எப்படி மூவி எல்லாம் போயிட்டு அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. 1000 ட்விட்டர்ல தான் ப்ரோ. பார்த்தேன். எல்லாத்தையும்லாம் நம்ப முடியாது ப்ரோ. இப்போ நடுவில் கூட தான் சங்கீதா அவங்க வந்துட்டு ஃபேமிலியோட படம் பார்க்க வந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது என்னைக்கோ எடுத்த வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் எது கூட எப்படி லிங்க் பண்ணுறானுங்க பாருங்க. இதுவும் நம்ம லைக் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப முடியாது ப்ரோ சோஷியல் மீடியாவை மட்டும்.